வெல்கம் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் வந்து இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்த விடயங்கள்ல வந்து நாங்கள் பேப்பர் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு. நியாஸ் சவுண்ட் ஓகேயா? So Niyaz, can you see my presentation? இந்த presentation பார்க்கக்கூடியமா இருக்குதா? என்ன மாதிரி சவுண்ட் ஓகேயா இருக்குதா? Okay, sir. Okay. Right, okay, thank you. இதான் வந்து நாங்கள் பார்க்க இருக்கிற பேப்பர் இன்றைக்கு. நாங்கள் இந்த படிச்ச விடயத்தை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் பேப்பர் இவ்வளவு நாளும் பார்த்து நாங்கள் அதுல நாங்கள் படிச்சதுக்குள்ள பேப்பர் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து 2019 பேப்பர், செப்டம்பர் பேப்பர் இது. அப்ப இது நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி பேப்பர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இருக்கா செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா, நாங்கள் படிச்சதுக்குள்ள வந்திருக்கான்னு பார்ப்போம். இருக்கா மெதுவா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதை பார்த்து வாசிக்கலாம் தானே. இதுல உங்களுக்கு எம்சிக்யூவும் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா 1-10 கேள்வி இருக்குது நினைக்கிறேன். எம்சிக்யூல உங்களுக்கு இருக்குது. இது வந்து இப்படி இது வந்து எம்சிக்யூ பேப்பர். இன்னும் ஒரு பேப்பர்னு பார்க்கணும். இன்னொரு பேப்பர் டவுன்லோட் பண்ண படையில பார்க்கணும். சரி, நான் பார்ப்போம். இருக்கா இது என்னென்ன பேப்பர் இருக்கா, நாங்கள் இந்த முழுமையான பேப்பர் டவுன்லோட் பண்ண போல இதுல பார்ப்போம். சரி, இதுல பாருங்களேன். நீங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர் பேப்பர் இது வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பார்க்கலாம். சரி, இதுல பாருங்க. இது வந்து எம்சிக்யூ கேள்வி. வந்து ஒரு நாணய பொருளாதாரத்துல வந்து பணம் ஆற்றும் பல்வேறு தொழிற்பாடுகளுக்கிடையில் பொருளாதார செயற்பாட்டிற்கு வசதியளிக்கும் வகையிலான பணத்தின் மிகவும் முக்கியமான தொழிற்பாடை பின்வருட்டு இதுன்னு கேட்டுக்கிறோம். பணத்தின் வந்து தொழிற்பாடுகள்ல வந்து மிகவும் முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே நாணய பொருளாதாரத்துல வந்து நாங்கள் பயன்படுத்த பொருளாதாரம் நாணய பொருளாதாரம். அதுல பணமாற்றும் பல்வேறு தொழிற்பாடுகளில் பொருளாதார செயற்பாட்டிற்கு வசதியளிக்கும் வகையில் பணத்தின் மிகவும் முக்கியமான தொழிற்பாடு பின்வருவனவற்றுள் எதென்று சொல்லி கேட்டுக்கிறார். அதாவது பணத்தினுடைய தொழிற்பாடு சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதற்குரிய விடைய நீங்கள் சாட் பாக்ஸ்ல வந்து போடுங்க பார்ப்போம். ஆனா 1 அல்லது 4 விடை இருக்குதுல வந்து ஆனாவன் ஐயன் நடக்குது. நீங்க ஏதாவது முதல்ல 1 சொன்னா 1, 2 2, 3 3, 4 4 சொல்லி நீங்கள் முடிஞ்சா இல்ல போடுங்க பார்ப்போம். அதுல மார்க் பண்ணுங்க, விடையை மார்க் பண்ணுங்க பார்ப்போம். இருக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுல வந்து அந்த செட் பாக்ஸ்ல வந்து போடுங்க சும்மா. எஸ், சரி.
ஆகவே நீங்க போட்டது வந்து 3வது விட போட்டிருக்கிறீர்கள். சரியான விட. என்னன்னு சொன்னா பாருங்க. பணத்தினுடைய தொழிற்பாடு என்று சொல்லி நீங்க 4 பார்த்த நீங்கள். அதுல ஒன்று பார்த்த நீங்கள் பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுது என்று சொல்லி பார்த்த நீங்கள். பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுகின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்திருப்பீங்கள் பணமானது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி என்று பார்த்த நீங்கள். பணமானது அந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அதாவது பணமானது பெருமான திரட்டா தொழிற்படும் சொல்லி பார்த்த நீங்கள். பணத்துடைய பரிமாற்றூட தொழிற்பாடு, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு, பணமானது பெருமான திரட்டா தொழிற்படுகின்றது சொல்லி நாங்கள் பார்த்த நாங்கள். ஆகவே இவ்வாறு பணத்தின் தொழிற்பாடுகள் நீங்கள் பார்த்த நீங்கள். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இரண்டாவது கேள்வி கொடுக்கல் வாங்கல் நோக்கம், முன்னெச்சரிக்கை நோக்கம், ஊக நோக்கம் ஆகிய 3 விசேட நோக்கங்கள் பணத்தின் கேள்வியை தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றவனின் கெய்ன்ஸின் நோக்குகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அதன்படி சந்தை வட்டி வீதங்களில் ஒரு அதிகரிப்பு பொருளாதார காரணிகளை பின்வருவற்றில் எதற்கு இட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கலாம். ஆகவே கேள்வியை வடியா விளங்கி போட்டு நீங்கள் முடிய சும்மா போடுங்க. அதாவது சந்தை வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு பொருளாதார காரணிகளை, அதாவது எக்கனாமி ஏஜென்ட்ஸ் சொல்லி அழைக்கப்படுகின்றவற்றில் எதற்கு இட்டு செல்லுமா என்று கேட்டிருக்கிறான். ஆகவே இதுக்குரிய விடையை நீங்கள் டைப் பண்ணுங்க பாப்போம். வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு, சந்தை வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படுதா? சந்தை வட்டி வீதங்களில் ஒரு அதிகரிப்பு. இதுக்குரிய விடையை மார்க் பண்ணுங்க பாப்போம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா விடையை மார்க் பண்ணுங்க பாப்போம். ஆராய் ஒன்று பாப்போம். ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சந்தை வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு. அப்ப சந்தை வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படுகின்றது. வட்டி வீதம், அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கின்றது. வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது நாங்க பார்ப்போம் ஊக நோக்கத்தின் கீழான பணத்தின் கேள்வி அதிகரிக்கிறோம். ஒன்று பார்க்க நாங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்கலாம், அல்லது சரியான விட கொஞ்சம் டவுட் என்று சொன்னா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த பிள்ளையான விடையை கண்டுபிடிப்போம். சரியான 4 விடையும் பார்ப்போம் நாங்கள் இப்ப சொல்லி. ஆகவே ஊக நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை அதிகரிக்க செய்யும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் வந்து கூட்டும்னு சொல்லியிருக்கலாம், கூட்டும். ரெண்டாவது பாருங்க, கொடுக்கல் வாங்கல் நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, ஊக நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை குறைக்கும்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து முன்னெச்சரிக்கை நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை குறைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை என்று சொன்னா ப்ரீகாஷனரி சொல்லுவோம். ப்ரீகாஷனரி டிமாண்ட் சொல்ல முன்னெச்சரிக்கைன்னு சொன்னா ப்ரீகாஷனரி, அதாவது பாதுகாப்பு நோக்க கேள்வி. ஊக நோக்கம் சொன்னா ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லுவோம். நாங்கள் சந்தைகள்ல வந்து முதலீடு செய்வதற்காக நாங்கள் பணத்தை வச்சிருக்கிறது. ஆகவே உங்களை பாருங்க, சந்தை வட்டி வீதங்களில் ஒரு அதிகரிப்பு. தெரியும், வட்டி வீதம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது பொதுவாக பணத்துக்கான கேள்வி என்ன செய்ய பார்க்கும் என்று சொன்னால்
குறைவடைய பார்க்கும். வட்டி வீதங்கள்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது பொதுமக்கள் பணத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து வங்கிகள்ல முதலீடு செய்ய விரும்புவார்கள். அவை பணத்தை கொண்டு போய் வங்கிகள்ல அல்லது நிதி சந்தையில போய் முதலீடு செய்ய விரும்புவார்கள். அப்படி முதலீடு செய்கின்ற பொழுது பொதுமக்களினுடைய கையில் பணத்தின் அளவு குறைய பார்க்கும். ஏன்னா வங்கி வந்து வட்டி வீதங்கள்ல அதிகமா கொடுக்குது, சந்தையில வந்து வட்டி வீதம் உயர்வாக காணப்படுது. உயர்வாக காணப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களோட கையில உள்ள பணத்தை கொண்டு போய் வங்கியில வைப்பு செய்வார்கள், ஏன்னா வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே இதனூடாக தங்களோட கையில் உள்ள பணத்தின் அளவு குறையும். அதாவது நாங்கள் பணத்துக்கான கேள்வி என்பது பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணத்தை தான் நான் கேள்வி என்று சொல்லி அழைக்கின்றோம். எனவே பொதுமக்களுடைய கையில் உள்ள பணத்தின் அளவு குறைவடையும். ஆகவே அவ இங்க பார்க்கணும், கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கு கீழான பணத்தின கேள்வி அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது தவறு. ஆவன்னா தவறு. மருந்து பாருங்க, முன்னெச்சரிக்கை நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை குறைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். குறைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து ப்ரீகாஷன் டிமாண்ட் என்று சொல்லுவோம் நாங்கள். ஊக நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வியை குறைக்கும் சொல்லியிருக்கிறோம். இங்க ஊக நோக்கத்தின் கீழான பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் சொல்லுவோம். கேள்வி அதிகரிக்கும் சொல்றது வந்து இங்க பொருத்தமா இருக்காது. வட்டி வீதம் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது பொதுவாக பணத்துக்கான கேள்வி குறையத்தான் பார்க்கும். கேள்வி அதிகரிப்பது வந்து இங்க பொருத்தமா இருக்காது. ஆகவே நாங்கள் இங்க பார்ப்போம், ஊக நோக்கத்துக்கு கீழான பணத்துக்கான கேள்வி குறையத்தான் பார்க்க போதீங்க. ஆகவே நீங்கள் ஈனா போடுவது மிகவும் பொருத்தமானதா இருக்கும். ஈனா போடுறது வந்து மிகவும் பொருத்தமானதா இருக்கும். என்ன சந்தை வட்டி வீதம் அதிகமா இருக்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களை கையில் உள்ள பணத்தை வந்து வங்கிகள்ல தான் கையில் வச்சுக்க விரும்ப மாட்டார்கள். அவ்வளவு தங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சந்தையில கொண்டு போய் முதலீடு செய்ய பார்ப்பார்கள். இப்படித்தான் பார்க்கலாம். சரி, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். செப்டம்பர் ஒரு நிமிடம் தாங்கோ, நான் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. முதல்ல கேள்வி வாசிங்க பாருங்க. தெரியுதா? செக் பண்ண ப்ளீஸ் பாருங்க. வாசிங்க, கேள்வி இருக்கா? ஒவ்வொரு வினாவுக்கும் தரப்பட்ட 4 விடையினை பொருத்தமான விடையை ரைட். ஓகே, நான் வாசிக்கிறேன். அப்ப இதுல பாருங்க, இது வந்து செப்டம்பர் பேப்பர். இது வந்து செப்டம்பர் பேப்பர் 1929. ஓகே, 2090. இதுல முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி பார்ப்போம். இதுல ஒவ்வொரு வினாக்களுக்கும் தரப்பட்டுள்ள 4 விடைகளிலிருந்து மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து பின்வரும் பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்கும் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்ப நீங்க கேள்வியை வாசிப்பீங்க. நீங்கள் வாசிச்சு விடையை வந்து நீங்க மார்க் பண்ணி பாருங்க. நான் இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்த என்ன சொல்லி, மறைகுறி நாணயங்கள் சொல்லி அழைக்கப்படுகிறது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி அழைப்போம் நாங்கள். அதாவது அப்ப நாங்கள் தாழ்வு நாணயங்களுக்கு எதிராக, அதாவது தாழ்வு நாணயங்களுக்கு புறம்பாக சில நிறுவனங்களினால் வெளியிடப்படுகின்ற இலத்திரனிய நாணயங்களை தான் நாங்க சொல்லுவோம் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் பிட்காயின் என்று சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இலத்திரனியல் பணத்தை நாங்க சொல்றது வந்து கிரிப்டோ கரன்சி என்று சொல்லுவோம். இது வந்து மத்திய வங்கியினால் வெளியிடப்படுவது அல்ல. மத்திய வங்கி இந்த நாணயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாது. சில நிறுவனங்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதற்காக இதை வந்து பயன்படுத்துகிறார்கள். இந்த நாணயங்களுடைய பெறுமதி அடிக்கடி உலக சந்தையில மாற்றம் அடைகிறது. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து அந்த ஒரு நாட்டுக்கு
மட்டும் பொருத்தமானதில்லை, எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதாக தான் இது பயன்படுத்தப்படும். அதாவது உலக சந்தையில பயன்படுத்தப்படுது, சில நிறுவனங்களினால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அண்மையில வந்து அமேசான்ல வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்தது, பிறகு அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னு சொன்னா மத்திய வங்கி அரசாங்கங்கள் இந்த நாணயங்களை ஏற்றுக்கொள்வது விரும்புறதில்லை. ஆகவே இந்த கிரிப்டோ கரன்சி வந்து சில நிறுவனங்கள் பயன்படுத்துகிறார்கள். இது வந்து வெறும் கண்ணால பார்க்க முடியாது விர்ச்சுவல் கரன்சி தான் காணப்படும். இது வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து சில மக்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. இதான் வந்து சட்டப்படியான நாணயத்துக்கு முரணானதாக காணப்படுகின்றது. ஆனால் இது வந்து இந்த விலைகள் அடிக்கடி தளம்பு அடைகிறதால வந்து சில நிறுவனங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். சரி, அப்ப இதுல வாசிக்கப்படும் இந்த மறைகுறி நாணயங்களின் தோற்றம் காரணமாக தனிப்பட்ட நிறுவனங்கள் பல்வேறுபட்ட வடிவங்களில் டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகம் செய்யக்கூடியதா இருப்பதனால் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகளின் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களில் மிக சாத்தியமான குழப்பகர விளைவு யாதெனில், ஆகவே இந்த டிஜிட்டல் கரன்சியால வந்து ஏற்படக்கூடிய குழப்பங்கள் யாவை என்று சொல்லப்பட்டிருக்குது. சரியா? ஆகவே இதுல வந்து சரியானபடியே நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் இருக்கா. உங்களுக்கு நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஆம், மூன்றாவது சரியானபடியா இருக்கின்றது. அப்படின்னு சொன்ன பார்த்தா இதுல மூன்றாவது விலை உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு ஆன சீராக்க கொள்கை வழிமுறைகள் மூலமான முன்னோக்கிய வழிகாட்டலை வழங்குவதற்கான திரவத்தன்மையின் எதிர்கால அசைவுகளை மத்திய வங்கி எதிர்கூற தவறுகின்றதுன்னு சொல்லி அழைக்கப்படுது. முதலாவது விடை சரியான பாப்பம். விட வந்ததுக்கு மூன்றாவது விடையா இருக்கிறது. இது சொல்லப்படுறது சொன்னா தங்களுடைய கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு மேற்கொள்வதற்கான தொற்றுறக்கூடிய கருவியாக பயன்படுத்தும் வாய்ப்பு மக்கள் இழக்கின்றார்கள். இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து எல்லா நாடுகளாலும் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வாய்ப்பு இல்லை. நாணயத்தாளை அச்சிடும் மற்றும் நாணய குறிகளை தயாரிக்கும் வர்த்தக முயற்சிகளுக்கான வியாபாரம் இல்லாமல் போய்விடும். உலகளாவிய வெளியீட்டின் வீழ்ச்சி மற்றும் அதிகரிப்பு, தொழிலின்மை என்பவற்றின் வடிவில் இது பொருளாதாரம் மீது தாக்கத்தை ஏற்படும். அப்படி ஏற்படுத்த மாட்டாது. அதே போல நாலாவது பாப்பம் சட்ட ரீதியான நாணயத்தை வழங்குவது தொடர்பிலான சிறப்புரிமை இலா வருமானத்தின் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் சொல்லி. ஆகவே இது மூன்றாவது விட வந்து இந்த விலை உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான சீராக்க கொள்கை வழிமுறைகள் மூலமான முன்னோக்கி வழிகாட்டலை வழங்குவதற்கான திரவத்தன்மையின் எதிர்கால அசைவுகளை மத்திய வங்கி எதிர்கூற தவறு. அதாவது பாருங்க, இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்ன மத்திய வங்கியின் நோக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொருளாதாரத்துல வந்து விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய வேணும். ஆகவே பொருளாதாரத்துல வந்து விலை மட்டம் உயர்வாக இருக்கின்ற பொழுது, அதாவது பொருட்கள் சேவைகளின் விலை மட்டம் உயர்வாக இருக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக வட்டி வருமானங்களை, அதாவது தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மத்திய வங்கி அதிகரிக்க செய்து பொதுமக்கள் கையில் உள்ள பணத்தையும் சந்தையில காணப்படுகின்ற பண நிரம்பலையும் கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை மேற்கொள்ளும். அதாவது வட்டி வீதங்களை அதிகரிக்க செய்து பொதுமக்களிடமிருந்த பணத்தை வந்து வங்கிகளை வைப்படுத்த சொல்லி அந்த அழுத்தங்களை கொடுப்பினோம். அதே போல சந்தையில காணப்படுகின்ற பண நிரம்பலை குறைக்கிறதுக்கு மத்திய வங்கி புதிதாக உண்டியர்கள் அச்சிட்டு வெளியீடு செய்யும். உண்டியர்கள் ஆவணங்க பங்கு பத்தங்களை ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல வந்து விற்பனை செய்து அந்த சந்தையில இருக்கிற பணத்தை என்ன செய்யும்னு சொன்னா மத்திய வங்கி அதை பெற்றுக்கொள்ள, அதாவது உண்டியர்களை விற்பனை செய்து
அந்த நாணயங்களை தான் எடுத்துக்கொள்ளும். அவ்வாறு பல்வேறுபட்ட வழிமுறைகளை கையாளும். மற்றது கடன் மத்திய வணிக வங்கியினுடைய கடன்களை கட்டுப்படுத்த சொல்லி மத்திய வங்கி ஆலோசனைகள் எல்லாம் வழங்கும். ஆகவே அந்த நாணயத்தை அதிகளவில் அச்சிட்டம் என்று சொன்னால் நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்து விலை மட்டும் அதிகரிக்கும் என்று தெரியும். அதே போலதான் இங்க கிரிப்டோ கரன்சியை டிஜிட்டல் கரன்சியை அதிகமாக வெளியீடு செய்தால் அந்த திரவத்தன்னம் மாற்றமடையும் தானே. சப்ளை கூட்டணும்னு சொன்னா சப்ளை அதிகரித்தால் டிஜிட்டல் கரன்சியினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும். தளம்பல் டிஜிட்டல் கரன்சியின் பெருமதி அடிக்கடி தளம்பல் அடையும். டிஜிட்டல் கரன்சியினுடைய அதுல பிரிண்ட் பண்ண படையில இது 1000 ரூபாய் பெருமதியான டிஜிட்டல் கரன்சி அது வெளியிடு. ஒரு கரன்சியினுடைய பெருமதி அந்த கரன்சியினுடைய கேள்விக்கும் நிரம்பலுக்கும் இடையிலான கேள்வி நிரம்பலையும் அடிப்படையாக கொண்டுதானே தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு டிஜிட்டல் ஒரு பிட்காயினுடைய பெருமதி $2300 சொல்லி போட்டிருந்தா அந்த டிஜிட்டல் கரன்சியின் டிமாண்ட் கூடேக்கு அது 2500 மாற்றம் அடையும். பிறகு 2000 டிமாண்ட் குறையேக்கு 2000 கூட மாற்றம் அடையலாம். ஆனா யூஎஸ் டாலர் சொன்னா அது $100 சொன்னா $100 அப்படியே இருக்கும். அது டோக்கன் மணி என்று சொல்லி அழைக்கப்படுற சட்ட ரீதியான பண மண்டபம். ஆனா இந்த டிஜிட்டல் கரன்சியை பிட்காயினை அதிகமாக அச்சிட்டால் அதனுடைய விலை மாற்றம் அடையும். இது எங்கட மத்திய வங்கி அதை கண்ட்ரோல் பண்ண மேலாது எதிர்கூற முடியாது. ஆகவே இதற்கு விட 3வது படுதான் சரியானதாக காணப்படுகின்றது. அடுத்த கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி, பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி செய்வதற்காக மிகையான அலகுகளிலிருந்து பற்றாக்குறையான அலகுகளுக்கு நிதி வழங்கல்களை மாற்றம் செய்யும் வழிமுறையில் நிதியியல் நிறுவனங்கள் ஈடுபடும். அதாவது உங்களுக்கு தெரியும், நிதி சந்தை என்பது பைனான்சியல் மார்க்கெட்ஸ். நிதி சந்தை என்பது மார்க்கெட் என்று சொன்ன மார்க்கெட்ஸ் அது அங்க மார்க்கெட் சொல்லிக்க உற்பத்தியாளரையும் நிரம்பலாளரையும் சந்திக்க வைக்கின்ற இடம் தான் சந்தை என்று சொல்லி அழைக்கின்றோம். அங்க பொருளை விற்பனை செய்யறவரையும் பொருளை கொள்வனை செய்யறவரையும் இணைக்கின்ற சந்தை தான் சந்தை என்றோம். இங்க பைனான்சியல் மார்க்கெட் சொல்லிக்க there are அங்க பாத்தீங்கன்னு சொன்னா there are two parties are there. One is loan provider, அதாவது கடனை வழங்குற தயாரா இருக்கிறவர் அங்க அங்கால they need money ன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் தேவைப்படுவோரையும் பணத்தினை மிகையா வைத்திருப்போரையும் இணைக்கின்ற சந்தை தான் இந்த பைனான்சியல் மார்க்கெட் ஓ நிதி சந்தைன்னு சொல்லுவாங்க. He needs some money, he has the excess money. Both party will meet in the particular place. That's called financial markets. Okay. So, இந்த நிதி சந்தையில சில நிறுவனம் என்ன செய்யும் சொன்னால் they will play the mediator. அதாவது ரெண்டு கட்சியினைய இணைக்கின்ற செயற்பாட்டில ஈடுபடுகிற அமைப்புகள் நாங்க சொல்லுவோம் நிதி இடையீட்டாளர்கள். சொல்லுவோம். அதாவது நிதி தேவைப்படுவோரையும் நிதியினை மிக வைத்திருப்போரையும் இணைக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுற ஆட்கள் நாங்க சொல்லுவோம் நிதி இடையீட்டாளர்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். பைனான்சியல் இன்டர்மீடியேட்டர் சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இதுல பாருங்க, அதாவது இந்த வழிமுறையில் புறமாற்றல் என்பது பரிமாற்றல் இருக்கும். புறமாற்றல் என்பது நிதியியல் இடையேற்பாட்டின்மை, அதாவது பைனான்சியல் டிஸ்இன்டர்மீடியேஷன். அதாவது இந்த வழிமுறையில நிதி ஏற்பாட்டின்மை, அதாவது இந்த வழிமுறையில் புறமாற்றல் என்பது நிதியியல் இடையேற்பாடின்மை ஆகும். நிதியியல் இடையேற்பாட்டின்மைக்கு பங்களிக்க கூடிய மிக சாத்தியமான காரணி என்று யாரும் கேட்டுக்கிறீங்க.
கேள்வி வாசிச்சு விளங்கி போட்டு ஆன்சர் போடுங்க பாப்போம். பொருளாதார நடவடிக்கைகள் வசதிக்காக மிகையான அலகுகளிலிருந்து பற்றாக்குறை அலகுகளுக்கு நிதியியல் வளங்களை மாற்றம் செய்யும் வழிமுறையில் நிதிய நிறுவனங்கள் ஈடுபடும் வழிமுறை நிதியியல் இடையேற்பாடு எனப்படும். இந்த வழிமுறையின் புறமாற்றல் என்பது நிதியியல் இடையேற்பாடின்மை ஆகும். நிதியியல் இடையேற்பாடின்மைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மிக சாத்தியமான காரணிகள் யாவை என்று கேட்டிருக்கிறோம். இதுக்கு விடைய போடுங்க பாப்போம். கேள்வி விளங்கிட்டேன் உங்களுக்கு முதல்ல கேள்வி விளங்க ஒரு வடிவா சரியான இலகுவான இதுல போட்ட நல்லா இருக்கு இந்த கேள்வியை. நாங்கள் அதாவது சொல்லப்படுதுன்னு சொன்னா, அதாவது நிதி இடையீட்டாளர்களுடைய பங்களிப்பு தெரியும் தானே. 2 பகுதியை சந்திக்க வைத்து நிதியினை வழங்குறது நம்மளோட தொழிற்பாடா இருக்கும். அந்த தொழிற்பாட்டை மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் யாவேன்னு கேட்டுக்கிறோம் இங்க. அதாவது இந்த நிதி சந்தை தோல்வி அடைவதற்குரிய காரணங்கள் அதான் இதனுடைய கேள்வி. இது அப்படியே டைப் பண்ணி பாருங்க. இது என்ன கேள்வி சொன்னா, அது நிதிச்சந்தை அதனுடைய தொழிற்பாடு என்ன இருக்கும் சொன்னால், 2 தரப்பினரையும் சந்திக்க செய்து நிதி பரிமாற்றத்தை இலகுபடுத்த நோக்கமா இருக்கணும். அதாவது நிதியினை மிக வைத்திருப்பவரிடமிருந்து நிதியை பெற்று நிதி தேவைப்படுவதற்கு நிதியை கொடுக்க வேண்டும். இதன் நடவடிக்கை. இந்த நிலைமை இல்லாமல் போற சந்தர்ப்பம் யாருமே கேட்டுக்கணும் இங்க அதாவது நிதி இடையீட்டேற்பாடின்மை தொழிற்பாடு இல்லாமல் போகும் சந்தர்ப்பங்கள்லாம் கேள்வி. இந்த சந்தர்ப்பத்தில் நிதிச்சந்தை தோல்வி அடையும் அல்லது நிதிச்சந்தை தொழிற்படா போகும் என்றுதான் இதனுடைய கேள்வியின் அர்த்தமாக இருக்கும். இப்படியே கண்டுபிடிங்க பாப்போம். டைப் பண்ணுங்க ஏதாவது ஒன்று, பரவாயில்ல யாருன்னு பரவாயில்ல, ஓகே நோ ப்ராப்ளம். இந்த கேள்வி மிகவும் இலகுவா போடலாம். அது இந்த மொழி மாற்றி செய்யக்க இப்படி தடுமாற்றம் அடையுது என்ன நினைக்கிறேன். பாப்போம் அடுத்த முறை நாங்கள் ஈடுபடவோம். இதுல அந்த கேள்வி எப்படி எடுத்து மாணவர்கள் விளையக்கூடிய வகை இருக்க வேணும். இந்த டிரான்ஸ்லேட் பண்ணேக்க இந்த கூகுள் மாதிரி போட்டு செய்யக்க அந்த தொடர்புகள் இல்லாம போயிடும். ஆகவே இந்த நினைக்கிற மொழிபெயர்ப்பாளர் ஓகே, ஆனா அந்த பாட சம்பந்தமான அறிவு கொண்ட செய்யக்க சரியா பார்ப்போம். ரைட், இங்க போட்ட விட சரி, விடைய பாப்பம் இருக்கா. அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிதிச்சந்தையில நிதிச்சந்தை பாதிப்படைவதுதான் உள்கருத்தா இருக்கிறது. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது சொல்லப்பட்டது நிதியியல் சந்தைகளின் வேகமான அபிவிருத்தியுடனான நேரடி நிதியீட்டலின் விரிவாக்கம். இது சம்பந்தம் இல்லை. என்னன்னு சொன்னா, இங்க அந்த பைனான்சியல் டிஸ்இன்டர்மீடியேஷன் சொல்லப்பட்டது. அந்த டிஸ்இன்டர்மீடியேஷன் பாருங்க, தமிழ்லயே அது கஷ்டமா இடையேற்பாடின்மைன்னு சொல்லப்பட்டது. அந்த டிஸ்இன்டர்மீடியேஷன் சொன்னா, இன்டர்மீடியேஷன் சொன்னா அதாவது நிதியை அந்த நிதி இடையீட்டாளர்கள், அந்த நிதி கம்பெனிகள், வங்கிகள் அந்த நிதியை பெற்றுக் கொடுக்கிறான் தொழிற்பாடு. இது எப்ப தொழிற்பாடு இல்லாமல் போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அதாவது வங்கிகளினுடைய நிதி நிறுவனங்களுடைய தொழிற்பாடு இல்லாம போகும் சந்தர்ப்பங்கள். ஆகவே இதுல பாருங்க, நீங்க போட்டப்பட நிதியியல் இடையீட்டாளர்களின் நிதியியல் முகாமைத்துவம் நலிவடைதலினால் நிதியியல் முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை பாதிப்படையும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் பிரமோ பேங்க் கேள்விப்பட்டது. நீங்கள் பிரமோ பேங்க் சொல்லி அந்த பேங்க் முறிவடைந்து போயிட்டுது. அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்கள் எதிர்சிங்க பிரதர்ஸ் சொல்லி, எதிர்சிங்க பைனான்ஸ் கேள்விப்பட்ட நீங்கள். அது ஒரு பைனான்ஸ் கம்பெனி, நிதி கம்பெனி, அது முறிவடைஞ்சு போயிட்டுது. ஆகவே
இவ்வாறு தொடர்ச்சியாக முறிவடைகின்ற சந்தர்ப்பத்துல மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த நிதி கம்பெனிகள் மீதான நம்பிக்கையை இழந்துருவார்கள். இழந்தால் அங்க போய் மக்கள் வங்கியில போய் காசை போட பயப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும் சேலான் பேங்க் கூட சில நெருக்கடியை சந்தித்தது. அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு காலத்துல சிலிங்கோ குரூப்னு சொல்லுவேன், சேலான் பேங்க், சிலிங்கோ பெரிய ஒரு பாரிய இலங்கையிலேயே கிட்டத்தட்ட 400 கம்பெனிகளை அந்த நிறுவனம் வைத்திருந்தது. உங்களுக்கு கொத்தலாவல என்பவர் இலங்கையில பெரிய பணக்காரர். அவர் தான் சேலான் பேங்கினுடைய தலைவராக காணப்பட்டவர். அப்ப அதன் பொழுது நல்ல இலங்கையிலேயே மிகவும் லாபகரமான வங்கி, லாபகரமான நிறுவனம் செயற்பட்டது. பின்னர் அதனுடைய தலைவர் சில நிதி பிரச்சனைகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகி அப்ப அதுல இருந்து அவர் விலகினபடியால அந்த நிறுவனம் பாரிய நிதி நெருக்கடிய, அதாவது அந்த நிறுவனம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இனம் ஏற்பட்டது. ஆகவே மக்கள் அங்கு வைப்பு செய்த மக்கள் எல்லோரும் தங்களுடைய வைப்புகளை மீள பெறுகின்ற பொழுது அந்த நிறுவனத்துல பணம் இல்லாமல் போயிட்டது. ஏனால் பொதுமக்கள் எல்லாரும் வங்கியில வைப்பு செய்வார்கள். எல்லோரும் வைப்பு செய்த எல்லா மக்களும் தங்களுடைய பணத்தை திருப்பி கேட்டவுடன் அவ்வளவு பணத்தையும் எந்த ஒரு வங்கியாலும் கொடுக்க முடியாது போகும். ஏனென்று சொன்னால் வங்கி பணத்தை பெற்றுக்கொண்டு வைப்புகளை பெற்று அந்த வங்கி என்ன செய்வாங்க, இன்னொரு துறையில கொண்டு போய் வைப்பு செய்வார்கள், ஏதாவது முதலீடு செய்வார்கள், வருமானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப முழுவதையும் முதலீடு செய்வதில்லை, ஒரு குறிப்பிட்ட தொகை வங்கிகளில் பணமாக வைத்திருப்பார்கள். அது அந்த காசு ஒதுக்கி விதம் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். வங்கிகள்ல கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி மத்திய வங்கியால் தீர்மானிக்கப்படும். வங்கிகளுக்கு வருகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாப்பதற்காக எல்லா வங்கிகளும் தமது வங்கிகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை பணமாக தங்களோட வங்கியில் வைத்திருக்கு. இதுக்கான நோக்கம் வாடிக்கையாளர் பணத்தை கேட்டவுடன் திருப்பி செலுத்துறதுக்காக அது நோக்கம். அதாவது வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாப்பதற்காக. ஆகவே அது வங்கிக்கு வருகின்ற வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதமா இருக்கும். ஒரு 10% சொல்லுவோம் உதாரணத்துக்கு. மீதி 90% என்ன செய்யும் என்று சொன்னால் வங்கி இன்னொரு துறையில கொண்டு போய் முதலீடு செய்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளும், கடன்களை கொடுக்கும். அப்படி ஆகவே வைப்பு செய்த தொகையில் ஒரு 10% வங்கி காசா வைத்திருக்குது. ஆனால் இந்த நிதி கம்பெனிகள் மீது, அதாவது நிதி கம்பெனி என்பது இல்ல வங்கிகள் சேர்த்து சொல்லப்படும், இந்த நிதி கம்பெனிகள் அல்ல வங்கிகள்ல மக்கள் நம்பிக்கை இழக்கின்ற பொழுது அவர்களே சில வங்கியில் பணத்தை போட மாட்டார்கள். அப்ப எல்லாரும் வங்கியில வைத்திருந்த பணத்தை திருப்பி கேட்டவுடன் வங்கியால கொடுக்க முடியாம போகும். வாடிக்கையாளர் நன்மதிப்பு இழக்க வேண்டிய ஏற்படும். இதெல்லாம் வங்கியை முறிவடைய வேண்டிய ஏற்படும். இதெல்லாம் வங்கிக்கு பணம் பெறாது. ஆகவே வங்கிகள் கடன்களை கொடுக்க முடியாது. இதுதான் பாதிப்படை. ஆகவே கடந்த காலத்துல சேலான் பேங்க் மத்திய வங்கி நிதியீட்டம் செய்து அதனை முறிவிலிருந்து பாதுகாத்துள்ளது. அதே போலதான் இந்த பைனான்சியல் டிஸ்இன்டர்மீடியேஷன் அந்த ப்ராப்ளம் எப்ப வரும் என்று சொன்னால் அந்த நிதித்துறையில நிதி இடையீட்டாளர்களின் மீது, அதாவது நிதி இடையீட்டாளர் என்பது அந்த வங்கிகள், நிதி கம்பெனிகள் போன்றவற்றின் மீது அல்லது முகாமைத்துவத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கை இல்லா சந்தர்ப்பத்துல அந்த நிதி கம்பெனிகள் தங்களை நிதி இடையீட்டு தொலைப்பாட்டினை மேற்கொள்ள முடியாத ஏற்படும் சொல்லி அழைக்கப்படுது. ஆகவே இதுக்குரிய விட ஆவண்ணா 2வது விட தான் சரியான விடையா இருக்கு. ஆகவே நீங்கள் இந்த பேப்பரை செய்யக்கூடிய மாதிரியாக தான் அமைஞ்சிருக்கு பேப்பர். பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க, 3ஆம் கேள்வி பாருங்க. 3ஆம் கேள்வி பாருங்க. பொருளாதாரத்தின் பணத்தின் கிடைக்குமான் தன்மை, அந்த அவைலபிலிட்டியா இருக்கு, அதாவது கிடைக்கும் தன்மை அல்லது திரவத்தன்மை மீது பொதுமக்களின் ஈடுபாட்டுடனான வர்த்தக வங்கி தொழில் துறையின் வழிமுறை தொடர்பிலான இரு வேறுபட்ட விடயங்கள் பணப்பெருக்கி மற்றும் கொடுகடன் பெருக்கியாகும். இந்த வழிமுறையை
மெதுவடைய செய்வதற்கு பங்களிக்கக்கூடிய காரணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேள்வி விளங்குதா பாருங்கோ. இதுல ஏதாவது விளங்குனா அதுக்குரிய விடையை போடுங்க பாப்போம். பொருளாதாரத்தின் பணத்தின் கிடைக்குமான் தன்மை இது கொஞ்சம் சரியான பதம் கிடைக்கவில்லைக்கு. பொருளாதாரத்தின் பணத்தின் கிடைக்கும் தன்மைக்கும் அல்லது திரவத்தன்மை மீது பொதுமக்களின் ஈடுபாட்டுடனான வர்த்தக வங்கி தொழில் துறையின் வழிமுறை தொடர்பிலான இரு வேறுபட்ட விடயங்கள், அதாவது பணப்பெருக்கி மணி மல்டிப்ளேயர் சொல்லுனாங்க, பணப்பெருக்கி மற்றும் கொடுகடன் பெருக்கியாகும். இந்த வழிமுறையை மெதுவடைய செய்வதற்கு பங்களிக்கக்கூடிய காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கேள்வியை விளங்குறது கொஞ்சம் இலகுவான சொல்றேன் உங்களுக்கு. பணப்பெருக்கி தானே, பணப்பெருக்கிய அந்த குறைக்கிற சந்தர்ப்பங்கள் யாவை கேள்விதான் கேள்வி. பணப்பெருக்கியினுடைய பெறுமதி குறைவடையும் சந்தர்ப்பம் யாது? பணப்பெருக்கியினுடைய பெறுமதியை குறைக்கின்ற சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்டுக்கிறோம். இங்க பணப்பெருக்கியினுடைய பெறுமதியை குறைக்கும் சந்தர்ப்பம் யாதுன்னு கேட்டுக்கிறோம். இங்க பணப்பெருக்கியின் பணப்பெருக்கி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பணப்பெருக்கி என்பது விடைய மார்க் பண்ண முடிஞ்சா மார்க் பண்ணுங்க பாப்போம். இருக்கா? பணப்பெருக்கி என்பது விளங்கப்படுத்த பணப்பெருக்கி மணி மல்டிப்ளேயர் சொல்லுவாங்க. மணி மல்டிப்ளேயர் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஐந்தொகைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு கொமர்ஷியல் பேங்கின் ஐந்தொகைன்னு சொல்லுவாங்க. கொமர்ஷியல் பேங்கின் ஐந்தொகைன்னு சொல்லுவோம் நாங்க. இங்க ரெண்டு பக்கம் இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் ஒன்று இருக்கும். Saturday is okay, yeah? Can you put Saturday classes? Saturdays sometimes they clash with the other subjects. Okay. How about weekdays? Weekdays evening 6 to 8 or 7 to 8. Wait, you can ask them. After that, you discuss with them, okay. And after that, okay, பிள்ளை இது பாருங்க. இட்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட்னு சொல்றாங்க. சரி, யாஸ் இது ஓகேயா? கேன் யூ வாட் கிளியர் விளங்குதா உங்களுக்கு? ஓகே சார், தெரியும். ஓகே, ரைட். உங்களுக்கு தெரியும் இட் இஸ் a balance sheet of the commercial banks. Okay, you சொல்லுங்க there are two sides. one is called the liabilities and another one is called சொத்துக்களை பொறுப்புன்னு சொல்லி liability assets side னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாப்போம். எங்க நாங்க இத இது என்ன பக்கம்னு சொல்லுங்க. இத எந்த பக்கம் போடுவீங்க? இதுக்கு இது எந்த பக்கம் போடும்? சொத்தா பொறுப்பா போடுவோம் நாங்க. இங்கால பொறுப்புன்னு போடுமா? பொறுப்பா போடுமா? என்ன பொறுப்பு? நான் சொல்றேன் இது டிபாசிட்ஸ், டிமாண்ட் டிபாசிட்ஸ் சொல்லுவோம். டிமாண்ட் டிபாசிட்ஸ் சொல்லுவோம். இங்க ஒரு 100 சொல்லுவோம், 100 மில்லியன் சொல்லுவாங்க. நீங்க இது பொறுப்பு சைடுன்னு சொல்லுவீங்க. ஆகவே உங்க சிபிஎஸ் சொல்ல உங்களுக்கு சிபிஎஸ் என்ன சொல்றதுன்னு சொன்னா, சிபிஎஸ் சொல்ல உங்களுக்கு வருகிற வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை, அதாவது 10% நீங்கள் 10% கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள்
அதாவது இது வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி ஏ கமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க். ஆகவே இந்த கமர்ஷியல் பேங்க் சொன்னா ஒரு 100 மில்லியனை வந்து கலெக்ட் பண்ணது பொதுமக்களிடம் இருந்து. பொதுமக்களிடம் இருந்து 100 மில்லியன் கலெக்ட் பண்ணினால் இது வந்து அந்த வங்கி வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே இந்த வங்கியினால் பொதுமக்களுக்கு செலுத்த வேண்டி இருக்கும். அந்த வங்கியினால் வெளியாருக்கு கொடுக்க வேண்டி இருந்தால் இது வந்து பொறுப்பு, இது வந்து லியாபிலிட்டிஸ், பொறுப்பாக காணப்படும். எனவே வங்கிக்கு வர வேண்டி இருந்தால் சொத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்க. ஆகவே வங்கிக்கு வந்த வாய்ப்புகள் 100 மில்லியனா இருக்குது. இந்த வந்த வாய்ப்புகள் முழுவதையும் வங்கி கடனாக கொடுக்க முடியாது. Bank cannot give it as a loan. ஆகவே இவர்கள் முழுவதையும் கொடுக்காது. இதுல வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து வங்கி அந்த வங்கியில பணமா வச்சிருக்க வேணும். இந்த 10% வந்து வங்கி அந்த கேஷ் ரிசர்வ் வச்சுக்கணும். கேஷ் ரிசர்வ் வந்து வச்சிருக்க வேணும் 10% வந்து. இதுல 10% பார்ப்போம். 100க்கு 10% பாக்குறீங்க. ஆகவே இது 10 இருக்கு நீங்க. ஆகவே இது வந்து 10 வச்சுக்கொண்டு மீதியை கடனா கொடுக்கணும் நீங்கள். ஆகவே வந்த வாய்ப்பு வந்து 100, நீங்கள் வங்கியில வைத்திருக்க வேண்டியது 10, மீதியை வந்து லோனா கொடுங்க. மீதியை லோனா கொடுங்க. லோனா வந்து 80 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம். நீங்க 90 வந்து நீங்க லோனா கொடுக்கலாம். இதான் 5 வயசு இருக்கு. நீங்க வந்து 5 வகையா காணப்படுது. 5 வகை காணப்படும். இப்படி இந்த வாய்ப்பு என்ன செய்ய சொன்னால், இந்த பாருங்க, இந்த லோன், இந்த ஏஆல வழங்கப்பட்ட லோன் என்ன செய்ய சொன்னால் இன்னொரு வங்கிக்கு என்ன செய்ய என்ன போகும், ஒரு வாய்ப்பாக போகும். அதாவது ஏ என்ற வங்கிக்கு வந்த வாய்ப்பு 100, ஏ வழங்கிய கடன் வந்து 90, இன்னொரு வங்கி பாருங்க, அடுத்த வங்கி போகுது. இது வந்து பி என்ற வங்கியா இருக்கு. பி என்ற வங்கி இந்த கடன் என்ன செய்ய சொன்னார், இந்த கடன் வந்து இந்த வங்கிக்கு ஆரம்ப வாய்ப்பா போகும். 90 வந்து ஆரம்ப வாய்ப்பா போகுது இந்த வங்கிக்கு வந்து. இந்த வங்கி என்ன செய்ய சொன்னால் இந்த 10% வந்து காசு ஒதுக்கமா வச்சிருக்கும். அதாவது 9 வந்து ஒதுக்கமா வச்சிருக்கும், கேஷ் ரிசர்வ் வச்சிருக்கும். வைத்திருந்து மிகுதி 81 கடனா கொடுக்கும். ஆகவே இது இப்படி வரும். ஆகவே இங்க பாருங்க, ஏ கொடுத்த லோன் எவ்வளவு 90, பி கொடுத்த லோன் வந்து 81. அதே போல இந்த சி என்ற வங்கி இருக்கும். சி என்ற வங்கி இது கமர்ஷியல் பேங்க். உதாரணத்துக்கு HNB பேங்க் சொல்லுங்க, இது பேங்க் ஆஃப் ஷரோன் சொல்லுவோம், இங்க இது சீரான் பேங்க் சொல்லுவோம். அப்படி நிறைய வங்கிகள் சேர்ந்து சொல்றது பேங்கிங் செக்டர்ஸ் சொல்லுவோம், பேங்கிங் செக்டர்ஸ். ஆகவே இந்த 81 என்ன செய்ய சொன்னா இங்க சி என்ற வங்கிக்கு வாய்ப்பா வரும். இங்க 81 வந்து இந்த வாய்ப்பா வரப்போகுது. பிறகு என்ன செய்ய சொன்னா இதுல வந்து கேஷ் ரிசர்வ் சொல்லி ஒரு 10% ஒதுக்கணும். நீங்க 8.1 ஒதுக்குவீங்களா வந்து மிகுதி லோனா போகும், இல்லையா லோனா போகும். ஆகவே உங்களுக்கு தெரியும், கடனாக்கம் என்று சொன்ன பிள்ளைகள் வணிக வங்கிக்கு வருகின்ற ஆரம்ப வைப்பை போல் பல மடங்கு 90, 81, இங்க 71.9 அப்படி இங்க வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடியதாக இருப்பதை நாங்கள் சொல்றது வந்து கடனாக்கம் என்று சொல்லுவோம். நாங்கள் கடனாக்கம், கிரெடிட் கிரியேஷன் சொல்லுவோம். கிரெடிட் கிரியேஷன் சொல்லுவோம் நாங்கள். இங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அதாவது எவ்வளவு மடங்கு கடன்கள் வழங்க நான் கூட்டி பார்க்கணும். 90, 81 இப்படி செய்து போனா எங்களுக்கு இந்த மொத்த கடனுடைய அளவு தெரியும். இந்த வங்கிக்கு வந்த உண்மையான வாய்ப்பு இதுதான் வந்தது. உண்மையான வாய்ப்பு 100. இந்த 100 தான் பள்ளியில் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா பாப்போம். நாங்கள் அதை வந்து பாப்போம். பாருங்க, கடனாக்கத்தை கண்டுபிடிக்க போனாங்க.
அதாவது உங்களுக்கு முதலாவது தெரியும்னா கடனாக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காசொதுக்கி வீதம் வந்து 10 வீதம் பிள்ளை உங்களுக்கு தேவைப்படுது. காசொதுக்கி 10%. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது மத்திய வங்கியா சொல்லப்பட்டது வீதம் வந்து 10 வீதம் இருக்கணும் உங்கள்கிட்ட. இந்த கடனாக எப்படி காண்றோம்னு சொன்னால் கடனாக்கம். கடனாக்கத்தை கண்டுபிடிக்கிறது முதல் இந்த கடனாக்க பெருக்கி கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். கடனாக்க பெருக்கி பெருக்கி நாங்கள் கே என்று சொல்லுவோம் பிள்ளைகள். கே என்று சொல்லுவோம். மல்டிப்ளேயர் சொல்லுவோம் நாங்கள். மணி மல்டிப்ளேயர் சொல்லுவோம் நாங்கள். கே என்பது வந்து பிள்ளைகள் கே நாங்கள் பெருக்கி நாங்கள் கே என்று சொல்லுவோம் நாங்கள். கடனாக்க பெருக்கி கடனாக்க பெருக்கி. கடனாக்க பெருக்கி நாங்கள் கே என்று அழைப்போம். கே இந்த கே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கே வந்து பிள்ளைகள் ஒன்றின் கீழ் ஆறு என்று சொல்லுவோம். ஒன்றின் கீழ் ஆறு. ஒன்றின் கீழ் ஆறு. இந்த ஆர் என்பது பிள்ளை எங்களுக்கு வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொன்னாங்க. ஆர் என்பது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஆகவே கே சமன் பிள்ளைகள் கே சமன் ஒன்றின் கீழ் ஆர். ஆர் என்பது எத்தனை வீதம் இங்க அங்க ஆர் வந்து 10 வீதம் இங்க. ஒன்றின் கீழ் 10. ஒன்றின் கீழ் 10. ஆகவே ஒன்றின் கீழ் 10 அப்படிங்க பாருங்க எவ்வளவு வரும்னு பாருங்க. மதிப்பு எப்படி போடுவோம் நாங்க? சைவரசம் 1. இப்படி போட்டு பார்த்த தெரியும் பிறகு. ஒன்றின் கீழ் ஆறு. கடனாக்க பெருக்கி கே என்று சொல்லுவா. கே என்பது வந்து கே என்பது வந்து ஒன்றின் கீழ் ஆர். ஒன்றின் கீழ் ஆர். ஒன்றின் கீழ் ஆர் என்று சொல்லுவோம். ஆகவே ஆர் என்பது பிள்ளை ஆர் என்பது ஒன்றின் கீழ் காசொதுக்கி வீதம். ஒன்றின் கீழ் காசொதுக்கி வீதம் 10 பாருங்க. காசொதுக்கி வீதம் 10% சொன்னா பிள்ளைகள். காசொதுக்கி வீதம் 10%. 10%. 10%. 10%. கே என்பது வந்து ஒன்றின் ஆறு போடுங்க. ஒன்றின் ஆறு. இது வந்து பெருக்கி ஆறு என்பது காசொதுக்கி வீதம். ஆகவே ஆர் வந்து ஆர் எவ்வளவு வரும்? 0.1. யார் வந்து 0.1 வரும்? 1. ஆகவே இதுல போடுங்க. கே என்பது வந்து பிள்ளை கே என்பது வந்து ஒன்றின் கீழ் 0.1. பாருங்க. 1 இங்க பாருங்க. இத நாங்க எப்படி என்ன செய்யலாம்னு சொன்னா பாருங்க. என்ன செய்யலாம்னு சொன்னா கே என்பது வந்து பாருங்க 0.1 என்ன செய்யலாம் நாங்க இங்கல இது என்ன செய்யலாம்? எப்படி வரும் இங்க 10 கீழ் 1 வரும் பாருங்க. விளங்குதா உங்களுக்கு ஏதாவது இல்ல? திருப்பி சொல்லுங்க. கவனிங்கோ. அதாவது கடனாக்க பெருக்கி நாங்கள் கே என்று சொல்லுவோம். கே என்று சொல்லுவோம் நாங்கள் கடனாக்க பெருக்கிய. பெருக்கி சமன் ஒன்றின் கீழ் ஆர். ஒன்றின் கீழ் ஆர். ஆகவே ஆற வந்து இங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள் ஆர் வந்து 10% தானே 10%.
10% நான் எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள் 1/10 எழுதலாம் பிள்ளைகள். 1/10 சொல்லி எழுதலாம். 1/10 அல்லது எப்படி எழுதலாம் நீங்கள்? உங்களுக்கு தெரியும் 1/10 1/10 என்ன சொன்னா 10% சொன்னா 10% சொன்னா பிள்ளைகள் 10% சொன்னா நீங்க எழுதணும் 1/10 எழுதணும் பிள்ளைகள். 1/10. ஆகவே இங்க வாங்கோ k சமன் பிள்ளைகள் 1/6 அல்ல 1/6 பிள்ளைகள். k வந்து 1/6. அப்ப நீங்கள் r எப்படி எழுதலாம்? நீங்கள் r எப்படி எழுதலாம்? இங்க வந்து r 1/10. இதை நீங்க தலைகளா மாத்தலாம் பிள்ளைகள். தலைகளா வந்து மாத்தலாம். நீங்க இதை வந்து 1 தர 10/1 மாத்தலாம். ஹலோ, இதுல இது விளங்க அப்ப இதுல சொன்னது விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமா விளங்கு சார். அதாவது 10 சொன்னா அதாவது காசோலைக்கு வீதம் 10% என்று சொன்னால் அது நாங்கள் 10% 100க்கு மாத்தணும். அதாவது 100க்கு மாத்தணும். ஆகவே 0.1 மாற்றம் அடைவது வந்து சரி உங்களுக்கு தெரியும் அது. அதாவது பார்க்க முடியாது இந்த 10% நாங்கள் நேரடியாக இப்படிதான் போடலாம். 1/10 தான் போடலாம் பிள்ளைகள். ஆகவே k என்பது வந்து 1/r. r எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள் 10% சொன்னா 1/10 போடுவோம் நாங்கள். 20% சொல்லி சொன்னால் 20% சொன்னால் உங்களுக்கு தெரியும் r வந்து 1/20 வரும் பிள்ளைகள். அப்ப k சமன் 1/r. k சமன் 1/r. r என்பது பிள்ளைகள் பாருங்க 10% மட்டும் எப்படி எழுதுவோம்? நீங்கள் 1/10 தான் எழுதணும் பிள்ளைகள். ஆக இவ்வளவு வந்து r. இவ்வளவு வந்து r. காசுக்கு 10% என்று சொன்னா நீங்க எழுத வேணும் r எவ்வளவு? 1/10. ஆக 10% சொன்னா 1/10 எழுதுவோம். அப்ப k சமன் 1/r சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை நாங்க என்ன செய்யலாம்னா 1 இது வந்து 1 அப்படியே இருக்கும். இந்த r வந்து 1/10 தானே. இது நீங்க பிரிக்கிறத 1 பிரிக்கிறேன்னு சொல்லி நீங்க பெருக்கலாம் மாத்தன்னு சொன்னா தலையில மாற்றம் அடையும். 10 மாற்றம் அடையும். ஆகவே இதை பாருங்க எவ்வளவு இடம் உங்களுக்கு வெட்டுங்க 10 k எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? இப்ப k வந்து 10. k வந்து 10 அதாவது பெருக்கியின் பெருமதி. இது வந்து k என்பது வந்து பெருக்கி கடனாக்க பெருக்கி. அது இந்த பெருக்கி சொன்னா அப்படி என்ன கருத்துன்னு சொன்னா அப்படின்னா பெருக்கி நீங்கள் 1 ரூபாய் போட்டால் 1 ரூபாய் போட்டீங்க என்றால் அந்த மொத்தம் எவ்வளவு மாற்றம் அடையும் 10 தடவையாக வந்து அது வந்து அதிகரிக்கும். 10 தடவையால வந்து அதிகரிக்கும். நீங்க 1 ரூபாய் போட்டால் நீங்கள் அது வெளியே வரைக்க 10 மாற்றம் அடையும். பெருக்கி மல்டிபிள் வந்து 10. உதாரணத்துக்கு பெருக்கி 20 என்று சொன்னால் நீங்கள் 1 ரூபாய் போட்டா 20 ரூபாய் மாற்றம் அடையும். அதான் இங்க சொல்லப்படுது. ஆகவே இங்க சொல்லப்படல இங்க சொல்லலாம் கடனாக்க பெருக்கியின் பெறுமதி. கடனாக்க பெருக்கியின் பெறுமதி வந்து 10. அதாவது காசோலைக்கு வீதம் 10% இருந்தால் அந்த பெருக்கியுடைய பெறுமதி 10 மாற்றம் அடையும். ஆகவே இங்க பாப்போம் மொத்த கடனாக்கம் யாது? மொத்த கடனாக்கம் அல்ல மொத்த வைப்பாக வந்து பார்ப்போம். மொத்த வைப்பு. ஆகவே அது என்ன செய்யணும் சொன்னால் ஆரம்ப வைப்பை நாங்க என்ன செய்யணும் சொன்னால்
அந்த கேயால பெருக்கணும் இல்லையா, கேயால பெருக்கணும், இது பெருக்கியால பெருக்கணும், பெருக்கி இது வந்து பெருக்கி, இது வந்து பெருக்கி மல்டிப்ளையர் பெருக்கி. ஆரம்ப வைப்பு எவ்வளவு உங்களுக்கு தெரியும், ஆரம்ப வைப்பு எவ்வளவு, ஆரம்ப வங்கிக்கு வந்த வைப்பு 100, ஆரம்ப வைப்பு 100, அந்த பெருக்கி கடனாக்க பெருக்கி அந்த பணவாக்க பெருக்கி வந்து 10. ஆகவே எங்களுக்கு வரப்போது மொத்த வைப்பு எவ்வளவு 1000, 100 தர 10 1000. இது வந்து மொத்த வைப்புகள் இல்லையா, மொத்த வைப்புகள், அதாவது ஏ என்றதுக்கு வந்தது 100, பிறகு இங்க 90, இங்க 81, இப்படி கூட்டிக்கிட்டு போய்க்க மொத்த மூல வைப்புகளுக்கு மொத்த வைப்பு வந்து 1000 இருக்கும், மொத்த வைப்புகள் 1000. அவை பாருங்க புதிய 5 வகை போறோம், புதிய 5 வகை, இது வந்து இதுதான் புதிய 5, அதாவது இது வந்து ஒரு வங்கி 5 வகை, ஏ என்ற வங்கி, இது பி என்றது, இது சி என்றது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக உருவாகிற 5 வகை, இந்த வங்கி துறையினால் மேற்கொள்ளப்பட்ட 5 வகை. ஆக மொத்த வைப்பு எவ்வளவு, இங்க மொத்த வைப்பு 10,000, சாரி 1000, மொத்த வைப்பு மொத்த வைப்பு மொத்த வைப்பு 1000 என்று சொன்னால் மொத்த ஒதுக்கத்தை பார்க்கணும், நாங்க இனி மொத்த ஒதுக்கத்தை பார்க்கணும். மொத்த வைப்பு உங்களுக்கு தெரியும், மொத்த வைப்பு மொத்த வைப்பு மொத்த வைப்பு வந்து 1000. இதுக்கு எத்தனை வீத ஒதுக்கம், ஒதுக்கம் காசு வீதம் 10 வீதம், 10 வீதம், 100க்கு 10 வீதம் எவ்வளவு, 110 வீதம் 100. ஆகவே கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் எவ்வளவு இங்க வரும் 100. ஆகவே மொத்த கடன், இது வந்து மொத்த கடன், மொத்த கடன் அது எவ்வளவு இருக்கும் 900 இருக்கும் இல்லையா. இதான் வந்து வங்கி துறையினுடைய 5 வகையா இருக்கும் பாருங்க 1000. இது வந்து மொத்த வங்கிகளுடைய 5 வகை வந்து 5 வகையா இருக்கும். அங்க வந்து இது வந்து ஏ என்ற வங்கிக்கு வந்த வைப்பு, இந்த ஏ கொடுத்த கடன் 90, ஏ கொடுத்த கடன் வந்து 90, இந்த ஏ இந்த கடன் வந்து பிக்கு வைப்பா போகுது, பிறகு பி கொடுக்கிற கடன் 81, இது வந்து 81 வைப்பா வருது. ஆகவே இங்க வைப்பு 100, இங்க 90, இங்க 81, அப்படி தொடர்ச்சியாக போகும். ஆகவே இப்படி இந்த வந்த வைப்பு, வங்கிக்கு வந்த ஆரம்ப வைப்பு 90, இந்த வங்கியினால் உருவாக்கப்பட்ட மொத்த கடன்களின் அளவு 1000, இந்த மொத்த கடன்கள் 1000 படியால் மொத்த ஒதுக்கம் 100, மொத்த கடன் எவ்வளவு வருதுங்க 900 சொல்லப்படுறீங்க, 900 900. இதான் படியால் மொத்த கடனாக்கம், மொத்த கடனாக்கம். இப்ப நான் சொல்றது என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்ப இந்த மத்திய வங்கி என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த காசொதுக்கு வீதத்தினை 10% கவனிங்க, இந்த 10% 5% குறைவடை செய்தான், குறைக்கின்றது. இந்த காசொதுக்கு வீதம் வந்து 10% 5% குறைவடைகின்றது எனில் 5% குறைவடைகின்றது எனில் கடனாக்க பெருக்கி யாது? இந்த கேயுடைய பெறுமதி என்ன பிள்ளையா சொல்லுங்க வா. இந்த கடனாக்க பெறுமதி யாது? சாரி, கடனாக்க பெருக்கி யாது? கேயுடைய பெறுமதி யாது? 20 தான் இருக்கும். சரி, 20 இருக்கு. பாப்போம் எப்படின்னு பாப்போம். நாங்கள கடனாக்க பெருக்கி 20 சொன்னீங்க, பாப்போம் எப்படி வரும் பாப்போம்.
அதாவது காசொதுக்கி வீதம் குறைகின்ற பொழுது காசொதுக்கி வீதம் வந்து குறைகின்ற பொழுது கடனாக்க பெருக்கியின் அளவு அதிகரிக்குது. பாருங்க பிள்ளை, என்னன்னு சொன்னா காசொதுக்கி வீதம் குறையுது. அது வங்கி வைத்திருக்க வேண்டிய பணத்தின் அளவு குறைகின்ற பொழுது அந்த வங்கிகளால் உருவாக்கப்படக்கூடிய அது வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன்களின் அளவு அதிகரிக்கும் பிள்ளையார். ஆகவே பாப்பா எப்படின்னு சொன்னா, இந்த வங்கிக்கு வந்த வாய்ப்பு வந்து ஆரம்பத்தில் வந்து 100 வாய்ப்பு வந்து 100, ஏ வங்கிக்கு வந்த வாய்ப்பு வந்து 100. இப்ப காசு ஒதுக்கி வீதம், அதாவது இந்த கேஷ் ரிசர்வ் 5% பிள்ளைகள், கேஷ் ரிசர்வ் வந்து 5%. 5% என்று சொன்னா பிள்ளைகள் இங்க எவ்வளவு வச்சிருக்க வேணும்? முதல் 10 வச்சிருந்தது, இப்ப 5 வச்சிருந்தா போதும். இதான் கேஷ் ரிசர்வ். அப்ப கடனை பாருங்க பிள்ளைங்க, இந்த வங்கி வழங்கக்கூடிய கடனை பாருங்க பிள்ளைகள் 95 பாருங்க, 95. ஆகவே இந்த வங்கி முன்னரை விட கூடிய அளவு கடன் கொடுக்குது. அதே போல இந்த பி என்ற வங்கிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிக்கு போகும், இது இந்த 95 போகும், 90 ரூபாய் போகும், வைப்பா போகும். எனவே நாங்கள் பெருக்கிய பார்ப்போம். இங்க பெருக்கி கே என்பது வந்து பிள்ளைகள் கடனாக்க பெருக்கி, ஆர் என்பது பிள்ளைகள், ஆர் என்பது இங்க எத்தனை சதவீதம்? 5%. அது எப்படி எழுதுவோம் சொன்னா அப்படி நீங்கள் 1/5 எழுதணும். 6 எழுதியிருக்காம 5, 6 என்பது பிள்ளைகள் 5% என்று சொன்னா நீங்க எழுத வேணும் வந்து 1/5 பிள்ளைகள், அதான் 6. ஆகவே 6க்கு பதிலா நீங்கள் எழுத வேண்டியது இங்க வந்து 1/5, 1/5. ஆகவே இதில் செய்யலாம் கே அப்படி காண்றோம்னு சொன்னா இது 1 அப்படி இருக்கட்டும், இந்த 1 அப்படி இருக்கட்டும், 1 அப்படி இருக்கட்டும். இது என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள், இதை வந்து 1/5 நீங்கள் அப்படியே பிரித்தல் பெருக்கல மாத்தலாம் பிள்ளைகள். கீழே உள்ளது மேல போகும், 5/1 மாற்றம் அடையும். அப்படியா இல்லையே? எப்படி மாறுமா? வண்ண போனார் 0.05 sir. Yes, அப்படிதான் வருமா? Yes. 5 கீழ் 100 வருது, 100 மேல போய். ஓமா என்னது? பெர்சன்டேஜ் தானே. அப்ப 5 கீழ் 5 கீழ போகும், 100 மேல போகும். 5 கீழ் 100 தானே. வீதம் 1 கீழ் 6 என்ன? ஓமா 20 பெர்சன்டேஜ் தானே. ஓமா 5 கீழ போகும், 100 மேல போகும். 100 20. 100 5 பிகே 20. 20. ஓமா. சைவசம் எவ்வளவு வருது? சைவசம் நீங்க 0.05. 0.05. ஓ. அது சைவசம் டிவைட் பண்ணா சார் 20. இதுதா. ஆமா. 20. இப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு ரைட். ஆகவே இதோட பெருக்கின பிரமதி எவ்வளவு வருதுங்க? கே எவ்வளவு வருது? கே எவ்வளவு வருது? 20. கே வந்து 20. ஆகவே மொத்த வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும்னு சொன்னால், ஆரம்ப வாய்ப்பை நீங்க ஆரம்ப வாய்ப்பினை நீங்கள் பெருக்கியால பெருக்கும். ஆரம்ப வாய்ப்பு எவ்வளவு உங்களுக்கு வந்தது? 100. பெருக்கியுடைய பெறுமதி எவ்வளவு? இங்கே 20. கே வந்து 20. ஆகவே மொத்த வாய்ப்பு வந்து எவ்வளவு வரும்? 2000 மாற்றமடையும் உங்களுக்கு. மொத்த வாய்ப்பு 2000. ஆகவே மொத்த ஒதுக்கம் எவ்வளவு இருக்கும்? மொத்த ஒதுக்கம் எவ்வளவு இருக்கும்? 5 வீதம் ஒதுக்கம்
ஒதுக்கம் 5%. எவ்வளவு ஒதுக்கமோட நீங்க 100. 100 இருக்கும். ஆகவே மொத்த வாய்ப்பிலிருந்து மொத்த ஒதுக்கத்தை கழியுங்கோ, மொத்த கடன் பெறும் பிள்ளைகள். மொத்த கடன் பெறும் கடன் எவ்வளவு வரும்? 1900 பாருங்க மொத்த கடன். ஆகவே இப்ப பாருங்க 10% இருக்கின்ற பொழுது வந்து பிள்ளைகள் 10% இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மொத்த வாய்ப்பு வந்து 1000 வந்துச்சு. 5% இருக்கின்ற பொழுது 5% இருக்கின்ற பொழுது 5% இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து பெருக்கி எவ்வளவு வருது? உங்களுக்கு 20 வருது பிள்ளைகள். ஆகவே மொத்த வாய்ப்பு எவ்வளவு? 2000 மாற்றம் அடையுது. ஆகவே உங்களுக்கு பாருங்க அந்த ஒதுக்கி வீதம் வந்து குறைகின்ற பொழுது மொத்த கடனுடைய அளவு அதிகரிக்கும். இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க. அதாவது பொருளாதாரத்தின் பணத்தின் கிடைக்குமான் தன்மை அல்லது திரவத்தன்மை மீது பொதுமக்கள் பாருங்க. பொருளாதாரத்தின் பணத்தின் கிடைக்குமான் தன்மை அல்லது திரவத்தன்மை மீது பொதுமக்களின் ஈடுபாட்டின வர்த்தக வங்கி தொழில் துறையின் வழிமுறைக்கு தொடர்பிலான இது வேறுபட்ட விடயங்கள் பணப்பெருக்கி மற்றும் கொடுகடன் பெருக்கியாகும். இந்த வழிமுறையை அதாவது பணப்பெருக்கி அல்லது கொடுகடன் பெருக்கியை இந்த வழிமுறை மெதுவடைய செய்வதற்கு பங்களிக்கக்கூடிய காரணிகள் யாவென்று கேட்டிருக்கீங்க. முதலாவது பாருங்க, வங்கி தொழில்துறையின் அதிகரித்து செல்லும் நிதி நெருக்கடியினால் வர்த்தக வங்கிகளின் மிகையான ஒதுக்குகளை பேணுதல். அதான் மிகையான ஒதுக்கலை பேணுதல் சொன்னால் காசு ஒதுக்கத்தை கூட்டுறது, மிகையான ஒதுக்கத்தை கூட்டுறது. அதாவது காசு ஒதுக்க விட உயர்வான தொகையை வந்து வங்கியில வைத்திருக்கிறது. மற்றது வர்த்தக நம்பிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டதால் வங்கி கொடுகடனுக்கான கேள்வி குறைதான். கொடுகடனுக்கான கேள்வி, லோனுக்கான கேள்வி குறையுது. காசோலைகள் போன்ற நிதியியல் கருவிகளை பயன்படுத்துவதை விட நிதியியல் கொடுக்கல் வாங்கலுக்கு அதிகமான பணத்தை பயன்படுத்துவதற்கு மக்கள் மாறுதல். அப்படின்னு சொன்னா கடன், அதாவது இந்த கடனாக்கம், அதாவது இந்த கேஷ் நாங்கள் அந்த நடைமுறை வைப்புகள் அந்த பொதுமக்கள் வந்து இந்த நடைமுறை வைப்புகள் பயன்படுத்துறத குறைக்கணுமா. ஆகவே நடைமுறை வைப்பை குறைச்சா பள்ளி அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து குறையும். இங்க நாங்கள் இங்க இவ்வளவு பார்த்தபடி என்னன்னு சொன்னா பள்ளியில் கமர்ஷியல், அதாவது வணிக வங்கிகள் தான் ஒன்று சேர்ந்து இந்த கடனாக்கத்தை மேற்கொள்ளும். ஏனைய சேமிப்பு வங்கிகள், ஏனைய காப்புறுதி கம்பெனிகள் வந்து இந்த கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியாது. அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், நிதி சந்தையில் இந்த வணிக வங்கிகள் தான் பிள்ளைகள் இந்த கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியும். எவ்வாறு சொன்னால் வணிக வங்கிகளுக்கு தான் அந்த நடைமுறை கணக்கை வைத்திருக்க முடியும். இந்த நடைமுறை கணக்கு வைத்திருக்கிற வங்கிகள்லாம் இந்த கடனாக்கத்தை, இந்த பணவாக்கத்தை மேற்கொள்ள முடியும். ஏனைய சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் வந்து இந்த கடனாக்கத்தை மேற்கொள்வதற்கு முடியாது. ஏனென்றால் அவைகிட்ட வந்து இந்த நடைமுறை கணக்கு இல்லை. ஆகவே இங்க நான் முதலாவது விடைய பாருங்க, வங்கி தொழில்துறையில் அதிகரித்து செல்லும் நிதி நெருக்கடியினால் வர்த்தக வங்கிகளின் மிகையான ஒதுக்குகள் அதிகரிக்காமல், மிகையான ஒதுக்குகளை பேணினால், மிகையான ஒதுக்குகள் பேணப்பட்டால் கடனாக்கம் கூடுமா குறையுமா? சொல்லுங்க. ஒதுக்கம் அதிகரித்தால், இந்த காசு ஒதுக்கி வீதங்கள் அதிகரிக்குது, அப்படி ஒதுக்கம் கூட கடனாக்கம் கூடுமா குறையுமா? குறையும். சரி, இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், வர்த்தக நம்பிக்கையில் வீழ்ச்சி ஏற்படுது. அதாவது வங்கிகள்ல வந்து நம்பிக்கை இல்லை, வங்கி கொடுக்கடனுக்கான கேள்வி, வங்கி கொடுக்கிற கடன்கள் எல்லாம் குறைதான் பிள்ளைகள். இதனால் கடனாக்கம் கூடுமா குறையுமா? வங்கி கொடுக்கடனுக்கான லோன் குறையாம குறையும். அதே போல மக்கள் வந்து காசு ஓலைகளை பயன்படுத்தாமல்
இந்த காசை பயன்படுத்துக நம்ம வந்து காசை பயன்படுத்துறார்கள். இந்த செக்கை வந்து பயன்படுத்த இல்லை. இந்த கடனாக்க இந்த 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 செக்கை வந்து பயன்படுத்த இல்லை. மக்கள் வந்து காசை பயன்படுத்த வங்கி போகும். நம்ம வங்கிக்கு பொதுமக்கள் பணத்தை தான் பயன்படுத்துறாங்க. பணத்தை பொதுமக்கள் வந்து வங்கியில கொண்ட வைப்பு செய்து அங்க கடன் எடுத்து தான் இந்த கடனாக்கம் ஏற்படும். நாங்கள் வங்கிகளுக்கு போகாம எங்கட காசை நாங்கள் காசா பயன்படுத்தணும் என்று சொன்னால் இந்த கடனாக்கம் ஏற்பட மாட்டாது. அவருக்கு என்ன விடையா இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து விடை என்னவா இருக்கும்? இங்க நாலாவது. அதாவது என்ன இந்த கேள்வியை பாருங்க. இரு வேறுபட்ட விடயங்கள் பணப்பெருக்கி பணப்பெருக்கி வந்து பணப்பெருக்கி மற்றும் கொடுகடன் பெருக்கி கடனாக்க பெருக்கி இந்த வழிமுறை மெதுவடை செய்வதுன்னு சொன்னாப்படி குறைவடை செய்வதற்கு. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும் சொன்னால் இந்த கடனாக்கத்தை குறைக்கும். அதாவது அதிக அளவான வைப்புகளை வச்சிருக்கு. அதாவது அதிக அளவான ஒதுக்கம் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 10 வீதத்திலிருந்து 20 வீதமா போகணும் பிள்ளைகள். அங்க என்ன நடக்கும்னா கடனாக்கம் குறையும் சொல்லுவோம் நாங்கள். இந்த மிகி ஒதுக்கன்னு சொன்னா கவனிங்க. மிகி ஒதுக்கன்னு சொன்னா பாப்போம். இதுல மிகி ஒதுக்கம்னு சொல்லுவாங்க. இங்க இதுல பாருங்க மிகி ஒதுக்கம். இங்க வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 5%. 5%. இங்க ஒதுக்கம் வந்து பாருங்க. ஒதுக்கம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் இங்க வந்து 100 இருக்குது. 100. ஆகவே 900 வந்து இங்க இருக்கு. இங்க ஒதுக்கம் எப்படி இருக்குது? மிகையா இருக்கா குறைவா இருக்குது? காசு ஒதுக்கம் இங்க வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 5%. இங்க ஒதுக்கம் எவ்வளவு இருக்கு? இங்க ஒதுக்கம் வந்து ஒதுக்கம் 100. சாரி, இங்க கவனிங்க. இங்க பாருங்க. இங்க வந்த வாய்ப்பு வந்து 100. காசுக்கு வீதம் எவ்வளவு? 5%. இங்க இதுக்கு ஒதுக்கம் இங்க எவ்வளவு ஒதுக்கம் இருக்கீங்க? 100 சார். எவ்வளவு ஒதுக்கம் இருக்கீங்க? 100. ஆகவே இங்க மிக ஒதுக்கம் இல்ல பற்றாக்குறையா ஒதுக்கம் இருக்கீங்க? ஒதுக்கம் மிகையா இருக்கா பற்றாக்குறையா இருக்கா? இங்க ஒதுக்கம் வந்து இங்க காசு ஒதுக்கீடு 5% தம்பி இங்க இருக்குது. மொத்த வாய்ப்பு இங்க 100. சாரி 100. இப்படி போடும். இங்க பாருங்க. இங்க ஒதுக்கமோட 10. ஆக மிக ஒதுக்கா பற்றாக்குறையா இருக்கா ஒதுக்கம் இங்க இருக்கு பாருங்க. மிகையா இருக்கு சார். மிகையா இருக்குது. ஆகவே இந்த மிக ஒதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா கடனா கொடுக்க வேணும் இங்க. ஆகவே பாருங்க ஒதுக்கம் வந்து மிகையாக இருந்தால் கடன்கள் குறைவடையும். ஆகவே இங்க இருக்க வேண்டியது வந்து 5 தான் இருக்க வேணும். கடன் வந்து 95 இருக்க வேணும். இப்படிதான் 5 இருக்க வேணும். ஆகவே வங்கிகள் மிகை ஒதுக்கை பேணினால் மொத்த கடனாக்கம் குறையும். மொத்த கடனாக்கம் குறையும் சொல்லப்பட்டது. அதான் முதலாவது சொல்லப்பட்டது. ஆகவே எல்லா விடையும் சரி இல்லைங்க வந்து. ஏன்னா மிக ஒதுக்கம் இருந்தால் இந்த வங்கிகளுடைய கடனாக்கம் மெதுவடையும் சொல்றாங்க, அல்லது பெருக்கி குறைவடையும் சொல்றாங்க. அடுத்த கழிப்போம். அடுத்த கேள்வி பாப்போம். இதை பாருங்க. 4ஆம் கேள்வி பாருங்க. மத்திய வங்கி தனது உத்தேச கொள்கை நிலைப்பாட்டிற்கு அமைவாக ஒரு சுதந்திரமான நாணய கொள்கையை பேண தவறும் நிலைமை சாத்தியமற்ற முக்கோணம் இம்பாசிபிலிட்டி ட்ரெண்டி என குறிப்பிடப்படுகிறது. இவ்வகையான சூழல் எழுவதற்கான காரணமாக இருக்கக்கூடியது யாது? அதாவது மத்திய வங்கி தனது உத்தேச கொள்கை நிலைப்பாட்டிற்கு அமைவாக ஒரு சுதந்திரமான நாணய கொள்கை பேண வேணுமாம். பேண தவறும் நிலைமை அதை வந்து
சாத்தியமற்ற முக்கோணம் என குறிப்பிடப்படுகிறது. இவ்வகையான சூழல் எழுதுவதற்கான காரணமாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டுக்காமலே. உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியின் கொள்கை தெரியும் உங்களுக்கு. அந்த கொள்கை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத எப்படி சந்தர்ப்பம் யாவேன்னு கேட்டுருவீங்க. கண்டுபிடிங்க பாப்போம். இதுல 4வது சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போயில சார். ஷேர் பண்ண இல்லையா நான்? ஆமாம் சார். ஓகே. அப்ப இல்ல சார், இல்ல ஒயிட் போர்ட் தான் தெரியுது. ஒயிட் போர்ட் தெரியுது. ஓகே சார் தெரியுது. ஓகே பாருங்க. ஓகே 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 ரைட். நாலாங்கலியை பாருங்க, இப்படியே கண்டுபிடிக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அதாவது மத்திய வங்கியுடைய கொள்கை இருக்குத்தானே, அந்த கொள்கை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் கேட்டு சொல்றான். நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பல்வேறுபட்ட கொள்கைகள் இருக்குதானே உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், இலங்கையினுடைய நாணய மாற்று வீதமானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுது? சும்மா சொல்லுங்க. இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம் தானே ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஹலோ. ஓகே. அப்ப நான் சொல்றது இந்த ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சொல்லப்படும் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்படின்னு சொன்னா நிலையான நாணய மாற்று. எங்கட ரூபா வந்து வெளிநாட்டு டாலர்ஸோட வந்து அது பிணைக்கப்பட்டிருக்கும், மாற்ற முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியோ? அது வந்து சொல்றது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நிலையான நாணய மாற்று. இது வந்து 77ஆம் ஆண்டுக்கு பின்னர் அது மாற்றப்படும். அதை கையை விட்டுட்டு நாங்கள் சொன்னாங்க இந்த மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொன்னாங்க. அதாவது மேனேஜ் ஃப்ளோட்டிங்னு சொன்னா இதுல வந்து அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன செய்யணும்னு சொன்னா கேள்வியாலும் நிரம்பலாலும் தீர்மானிக்கும். அதே வேளையில வந்து இந்த மத்திய வங்கி வந்து அதற்கு வந்து தலையீடு செய்து முகாமைத்துவம் செய்யும். ஆகலம் இந்த பிளக்சுவேட் பண்ண விடாமல் ஓரளவு மத்திய வங்கி அந்த பற்றாக்குறையை பெறுகின்ற பொழுது அந்த காசை போட்டு அந்த தங்கட இருப்பில் உள்ள வெளிநாட்டு காசை சந்தைக்கு விட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு டாலர்ஸ் பெறுமதி அதிகமாக போகாத அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு செய்யறது. அது சொல்றது வந்து மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது வந்து 2001ஆம் ஆண்டு வரையும் இருந்துச்சு. 77 இருந்து 2001ஆம் ஆண்டு வரை அந்த அதாவது இந்த முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்றம் இருந்தது. 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சரி வரக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிறகு 2001ஆம் ஆண்டு பின்னர் சொல்லப்பட்டது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது தளம்பு விடப்பட்டது, முழுமையாக தளம்பு விடப்பட்ட நாணய மாற்று தான் இப்ப நடைமுறையில் இருக்குது. அப்ப தளம்பு விடப்பட்ட நாணய மாற்று என்பது அந்த foreign exchange rate will be determined by the demand and supply of the foreign currency ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பலாலும் தான் அந்த வெளிநாட்டு நாணயத்தினுடைய விலை வந்து இலங்கையில் தீர்மானிக்கப்படுது. அது இல்ல நாடுகளில் வெளிநாட்டில் தீர்மானிக்கப்படுது. அப்படின்னு சொன்னா என்ன கருத்துன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் உங்களோட ஊர்ல வந்து தேங்காயின் விலை எப்படி தீர்மானிக்கும்னு சொன்னா, சந்தையில உங்களோட லோக்க சந்தையில தேங்காயினுடைய உற்பத்தியின் அளவு, அதாவது தேங்காயினுடைய நிரம்பல் என்ற அளவு, தேங்காயை கொள்வனவுக்கான கேள்வி, அந்த அதாவது நுகர்வோர் தேங்காய்க்கான கேள்வியும் தேங்காய்க்கான நிரம்பலாலும் தான் அந்த தேங்காயினுடைய விலை வந்து தீர்மானிக்கப்படும். பாருங்க, தேங்காயின் விலை, தேங்காயின் உற்பத்தி கூடிட்டு தேங்காய் எல்லாம் புடுங்கி கொண்டு வந்து சந்தையில எல்லாரும் ஒரே நேரத்தை கொண்டு வந்து சந்தையில தேங்காயை கொண்டு வந்து விற்க வரைக்க தேங்காயோட நிரம்பல் அதிகரிக்கும், சப்ளை கூடும். சப்ளை கூட டிமாண்ட் குறைவா இருக்க தேங்காய் விலை வந்து 80 ரூபாயில இருந்து அப்படி 50 ரூபாய் 45 ரூபாய்க்கு வந்துடும். எப்ப விலை குறையுமான்னு சொன்னா அப்படியே அந்த சப்ளை கூடிட்டு தேங்காய் நிரம்பல் கூடிட்டு கூடுனா
தேங்காய் விலை 45 ரூபாய்க்கு வந்துச்சு. அல்லது சில வழியை பார்த்தீங்கன்னு சொன்னா மழை காலங்கள்ல வந்து அப்படி தேங்காய் பிடுங்காமல் தேங்காய் இல்லாமல் பொதுமக்கள் கேள்வியை கூட்டின சந்தையில தேங்காய் வரவு இல்லைன்னு சொன்ன உடனே 45 இருந்து அப்படி தேங்காய் விலை 60க்கு போயிடும். இதுதான் அந்த ஃப்ரீ இதான் மார்க்கெட் மெக்கானிசம்னு சொல்றது வந்து இன்விசிபிள் ஹேண்ட்னு சொல்லுவாங்க, மறைகர பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த தேங்காய் விலை வந்து சந்தை தீர்மானிக்கிறது. இது போலதான் அந்த எங்கட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சின்னு சொன்னா அப்படி நாங்கள் நிறைய ஏற்றுமதி நாங்கள் ரப்பர் அப்படி நிறைய தேயிலை ரப்பர் தேங்காய் எல்லாம் ஏற்றுமதி பண்றோம். நாங்கள் அந்த டீ எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். நாங்கள் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபாரினர்ஸ் எல்லாம் எங்களுக்கு நாட்டுக்கு வராங்க. அப்படி அந்த ஃபாரின் வெளிநாட்டு எங்களுக்கு கடன்கள் கிடைக்குது, நன்கொடைகள் கிடைக்குது, வெளிநாட்டு உள்ளாக்கள் எல்லாம் எங்களுக்கு காசு எல்லாம் அனுப்பினா எல்லாம் என்ன செய்யணும் எங்களுக்கு இந்த ஃபாரின் சப்ளையா மாற்றம் அடையும். எங்கட கையில அந்த வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு இருப்பு அதிகரிக்கும். இது வந்து வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல்னு சொல்ல முடியாது. அதே வேளையில வந்து அந்த நாங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து பொருட்களை ஜீப் இறக்க போறோம், நாங்கள் ஒயில் இறக்க போறோம்னு சொல்லி அது வந்து வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியை ஏற்படுத்தும். அப்ப வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியும் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலும் வந்து சந்திக்கின்ற பொழுது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப இலங்கையில வந்து மத்திய வங்கி தலையிடுவது இல்லை, தலையிடக்கூடாது. அதங்கட பாலிசி. இந்த foreign currency will be determined by the market mechanism, demand for foreign currency and supply of foreign currency. That's all. மத்திய வங்கி பார்த்துட்டு இருக்கிறதா வேலை, அது மத்திய வங்கியின் வேலை. No, there's no any interference. Okay, அந்த வங்கி வந்து தலையிட மாட்டாது. There's no any interference in the foreign exchange market. சரிதானே? ஆகவே நீங்கள் இப்படியே கண்டுபிடிங்க. மத்திய வங்கியின் கொள்கைகள், அதாவது வந்து உத்தியாசமான கொள்கைகள் இருக்குது. விலை கட்டுப்பாடு, அதாவது விலை உறுதிப்பாடு, சொல்ல விலை உறுதிப்பாடா இருக்கணும், மற்றது நாணய நிரம்பல அதா இருக்கணும், மற்றது இந்த வெளிநாட்டு நாணய மாற்று கொள்கைகள் எல்லாம் வந்து இந்த கொள்கைகள் இருக்குது. இந்த கொள்கைகளை வந்து சாத்தியமற்ற முறையா மாற்றும் சொல்லியில் தான் சொல்லப்பட்டது. சாத்தியமற்றது, அதாவது இந்த மத்திய வங்கி தனது உத்தேச கொள்கை நிலைப்பாட்டுக்கு அமைவாக ஒரு சுதந்திரமான நாணய கொள்கையை பேண தவறும். மத்திய வங்கி நாணய கொள்கையை பேண தவறும் நிலைமைதான் கேட்டுக்கானீங்க. விடையை கண்டுபிடிங்க. அதுல டைப் பண்ணுங்க, முடிஞ்ச அல்ல சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் அறிந்த அறிவுறுத்த பயன்படுத்தி சொல்லுவோம். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க, தெரியும். அந்த முதலாவது சரியான விடையை கண்டுபிடிங்க அல்லது பிள்ளையான விடையை கண்டுபிடிங்க. விட வேண்டியது மத்திய வங்கியின் கொள்கைக்கு முரணானது தான் இது சொல்லப்பட்டது. சாத்தியமற்றது, அதாவது நாணய கொள்கையை பேண தவறு நிலைமையான கேட்டுக்காங்க. போடுங்க, டைப் பண்ணுங்க பாப்போம். எஸ் பாப்போம். யா முதலாவது கவனிங்க. தேசிய எல்லைகளை கடந்ததான மூலதனத்தின் சுதந்திரமான நகர்வை அனுமதிக்கும் ஒரு சூழல் உருவாகுதல். அப்ப இதை கவனிங்க, இது வந்து சரியான வேலையா? இது வந்து பாருங்க, தேசிய எல்லைகளை கடந்ததான மூலதனத்தின் சுதந்திரமான நகர்வை அனுமதிக்கும் ஒரு சூழல் உருவாகுதல். கவனிங்க, இது வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்துறதா இல்லையான்னு கவனிங்க. அதாவது தேசிய எல்லைகள் சொன்னா இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கு எங்களோட கேபிட்டல் இருந்தானே, அது சொந்தமா கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாமா? நாங்கள் வெளிநாட்டு போய் எங்களோட காசை நாங்கள் கொண்டு போகலாமா? ஃபாரின் கரன்சி கொண்டு போகலாமா? நிறைய கொண்டு போகலாமா? இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு சார். $1000 கூட சொல்லப்பட்டது. உங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யலாம்? சென்ட்ரல் பேங்க் ட்ரை டு கண்ட்ரோல் த ஃபாரின் கரன்சி மூவ்மெண்ட்ஸ், ஃபாரின் அவுட்ஃப்ளோ அல்லது கரன்சி அவுட்ஃப்ளோ. ஏனெண்டா எங்கட நாட்டில இருந்து காசை கூட கொண்டு போகாதீங்கோ. ஏனெண்டா
எங்கட நாட்டுல இருந்து நீங்க டொலத்தை கொண்டு போன நீங்க உழைச்ச காசுன்னு சொன்னால் நீங்க கொண்டு போனா எங்க ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். எங்க உள்நாட்டுல வந்து எங்க இருப்பு குறைஞ்சு போயிடும். வெளிநாட்டு நாணயம் குறைஞ்ச எங்க ரூபாய் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போயிடும். அதுக்காக தான் கொண்டு போக விடுறதே இல்லை. அப்ப இங்க சொல்லப்பட்டது சொன்னா தேசிய எல்லைகளை கடந்ததான மூலத்தின் சொந்தம் நகர்வை நீங்க அனுமதிக்கும் சூழல் உருவாக்குனா எங்களோட உத்தேச கொள்கையை வந்து நாங்க பாதுகாக்க முடியாம போகும். ஆகவே முதலாவது விட சரி. ரெண்டு அவன் பாருங்க, உள்நாட்டு நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதியின் தகாத தளம்பல்களை மட்டுப்படுத்துவதற்கு உள்நாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கியின் தலையீடு. இது சரியோ? மத்திய வங்கி உள்நாட்டு சந்தையில அதாவது அந்நிய செலாவணி சந்தையில் தலையிட முடியுமா? எங்கட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து தீர்மானிக்கிறதுல வந்து மத்திய வங்கி தலையிடுறது சரியா பிள்ளையா? அவன அப்படியே பாருங்க, உள்நாட்டு நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதியை தகாத தளம்பலை மட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தளம்பல் அடையுது. 200 ரூபாய் போகுது, 210க்கு வருது. அப்படி மாற்றம் அடையக்க மத்திய உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கியின தலையீடு எங்கட கொள்கை அடிப்படையில் சரியானதா தவறானதா? எங்கட கொள்கை என்ன கொள்கை வச்சுக்கிறோம் நாங்கள்? எங்கட கொள்கை வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப இதுல வந்து மத்திய வங்கி தலையீடு செய்தல்ல இங்க இந்த விடையை பாருங்க, மத்திய வங்கி தலையீடு இருக்கா இங்க இல்லையா? இதுல சொல்லப்பட்டிருக்கு இருக்கு சார், இருக்குது. ஆகவே இது சரி. எங்கட கொள்கைக்கு இது உடன்பாடான விஷயம் அது அவன்னா இல்ல சார், இல்லை. ஆகவே இந்த விடையும் சரி. இதெல்லாம் வந்து பாருங்க என்னன்னா எங்கட கொள்கைக்கு முரணானது. அதாவது எங்கட கொள்கையை பேண தவறு நாங்கள். நீ முதலா சொல்லப்பட்டதும் அப்படித்தான். எங்கட கொள்கை ஒன்று இருக்குது, கண்டபடி நாங்கள் எங்கட வெளிநாட்டு சொத்துக்களை வந்து எங்கட ஃபாரின் கரன்சியை வந்து கொண்டு போயிடாது. முதலாவது அது நீங்க சொல்லுங்க அனுமதிக்கும் சொன்னா அது தவறு, அனுமதிக்க கூடாது. அது பிள்ளையான நடவடிக்கை. ஆனாவும் பிள்ளையான நடவடிக்கை தான். ஆனாவும் எங்களை கண்டபடி காசை கொண்டு போயிடக்கூடாது, லிமிட் இருக்கு எங்களுக்கு. ஆகவே சொந்தமான நகர்வு இல்லை, அனுமதிக்க கூடாது. அதே போல எங்களோட உள்நாட்டு சந்தையில நாங்கள் தலையிடக்கூடாது, அந்த செலாவணி சந்தையில மதியம் தலையிடக்கூடாது. மூன்றாவது பாருங்க, ஆகவே ஆவண ரெண்டும் வந்து இந்த எங்க நாணய கொள்கையை வந்து நாங்கள் பேண தவற சந்தர்ப்பங்கள். ஈனாவை பாருங்க, தனது வெளிநாட்டு ஒதுக்குகளை கட்டியெழுப்புவதற்கு உள்நாட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு செலாவணி மத்திய வங்கி கொள்வன செய்தல். தனது வெளிநாட்டு ஒதுக்குகளை கட்டியெழுப்புவதற்கு உள்நாட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு செலாவணியை மத்திய அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. மத்திய வங்கி போய் கொள்வன செய்யக்கூடாது. சந்தையில போய் மத்திய வங்கி பணம் கிடைக்க வேணும். மத்திய வங்கி இப்ப இது வந்து சென்ட்ரல் பேங்க் போய் உள்நாட்டு சந்தை லோக்கல் மார்க்கெட்ல போய் ஃபாரின் கரன்சியே வாங்குறது இல்லை. அப்ப சேலான் பேங்க் இருந்து காசை வாங்கக்கூடாது, சம்பத் பேங்க் காசு ஃபாரின் கரன்சி வாங்கக்கூடாது. அந்த வெளிநாட்டிலிருந்து சென்ட்ரல் பேங்க் காசு கிடைக்கும். அப்படின்னு சொன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அடுத்தது வந்து வெளிநாட்டு நன்கொடைகள் வரும், அடுத்தது வெளிநாட்டு எங்களுடைய அரசாங்கத்துக்கு காசு கிடைக்க அது சென்ட்ரல் பேங்க் தான் போகும். அப்ப கமர்ஷியல் பேங்க் உழைக்கிற காசு வந்து கமர்ஷியல் பேங்க் தான் கட்டாயம் போகணும். சம்பத் பேங்க் வாரதா சம்பத் பேங்க் தான் போகணும். இப்ப சென்ட்ரல் பேங்க் போய் சம்பத் பேங்க் காசு வாங்கக்கூடாது, ஃபாரின் கரன்சி எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தவறு. ஆனா எல்லாமே இந்த முரணான நடவடிக்கைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. விட என்னவா இருக்கு இங்க வந்து என்னதான் எல்லாம் சரியானபடிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. இது ஓகே விளங்குதானே? இது அதாவது இது மத்திய வங்கியுடைய கொள்கைக்கு முரணான விடயங்கள். ஆனா முரணானது முரணானது. ஆக இந்த மூன்றும் வந்து முரணான விடயங்கள் சொன்னா அப்ப என்னதான் உங்களுக்கு எல்லாம் போப்பெறும். ஆகவே மத்திய வங்கியினுடைய கொள்கைகளுக்கு முரணான நடவடிக்கை கேட்கறது. இப்ப எல்லாம் முரணான நடவடிக்கை வருது. ஆகவே விட வந்து குறிப்பிடணும். இங்க பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. 5வது பாருங்க, துணை நில் வைப்பு வசதிகள் மற்றும் துணை நில் கடன் வழங்கல் வசதிகளை வழங்குவதால் ஓர் வட்டி வீத வீச்சில் இலங்கை மத்திய வங்கி பேணுகின்றது. இந்த வசதிகளை வழங்குவதால் இலங்கை மத்திய வங்கி இரட்டை நோக்குகள் ட்வின் ஆப்ஜெக்டிவ்ஸ்
எய்த உத்தேசிக்கிறீங்க. இப்ப யாதனை கண்டுபிடிங்க. அப்படியே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. பாருங்க, துணைநில் வைப்பு வசதிகள் மற்றும் துணைநில் கடன் வழங்கல் வசதிகளை வழங்குவதால் ஒரு வட்டி வீத வீச்சினை இலங்கை மத்திய வங்கி பேணுகிறது. இந்த வசதிகளை வழங்குவதால் இலங்கை மத்திய வங்கி இரட்டை நோக்குகளை எய்த உத்தேசிக்கின்றது. அப்ப 2 நோக்கத்தை நிறைவேற்ற மத்திய வங்கி எதிர்பார்க்குதான். அப்ப இது முதலாவது பாருங்க, விலை உறுதிப்பாடு மற்றும் நிதியியல் முறைமைப்பாட்டை மத்திய வங்கி பேணுதான். விலை உறுதிப்பாடு மற்றும் நிதிய உறுதிப்பாடு பார்ப்போம். விலை உறுதிப்பாடு மற்றும் செலாவணி வீத உறுதிப்பாட்டை பேணுதல். செலாவணி வீதம் இதுக்கு செய்கிறது தானே. பாருங்க, துணைநில் வைப்பு வசதிகள் மற்றும் துணைநில் கடன்களை வழங்குதல். வைப்புகளை ஏற்கிறதும் கடன்களை வழங்குறதும் சொல்லப்பட்டிருங்க. வசதி வழங்குவதுதான் ஒரு வட்டி வீத வீச்சினை இலங்கை மத்திய வங்கி பேணுதான். ஆகவே அப்ப ஆவணால பாத்தீங்கன்னு சொன்னா விலை உறுதிப்பாடு மற்றும் செலாவணி வீத உறுதிப்பாடு பொருத்தமே இல்லை. முதலாவது விலை உறுதிப்பாடு மற்றும் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டை பேணுதான் பார்ப்போம். மற்றது நான் பாருங்க, கடன் வழங்கி இலாபங்களை உச்சப்படுத்துவது மத்திய வங்கியிடமிருந்து வர்த்தக வங்கி கடன்களை பெறுதல். பார்ப்போம், வர்த்தக வங்கிகள் தங்களது குறுங்கால திரவத்தன்மை முகாமைத்துவம் செய்வதையும் சந்தை வட்டி வீதங்களின் தளம்பல்களை மட்டுப்படுத்துவதையும் இயல செய்தலாம். பார்ப்போம். இதே பாருங்க, இந்த துணைநில் வைப்பு வசதிகள் மற்றும் துணைநில் கடன் வசதிகளை வழங்குவதனால், சரியா, வைப்பு வசதிகளை வழங்குதல் மற்றும் கடன் வசதி வழங்குவதால் ஒரு வட்டி வீத வீச்சினை இலங்கை மத்திய வங்கி பேணுகிறது. இந்த வட்டி வீத வசதிகள், இந்த வசதிகளை வழங்குவதால் இலங்கை மத்திய வங்கி இரட்டை நோக்குகள் இதை உத்தேசிக்கின்றது. பாருங்க, இது பாருங்க, வர்த்தக வங்கிகள் தமது குறுங்கால திரவத்தன்மை முகாமைத்துவம் செய்வதையும் சந்தை வட்டி வீதங்களின் தளம்பல்களை மட்டுப்படுத்துவதையும் இயல செய்தான். அப்ப இதுதான் மிகவும் பொருத்தமானபடியா இருக்கு. வீணா பாருங்க, என்னன்னா வர்த்தக வங்கிகள் தங்களது குறுங்கால திரவத்தன்மையை முகாமைத்துவம் செய்தான். அதுக்கு இந்த வட்டி வீதம் என்ன செய்யணும்னு சொன்னா, வட்டி வீதங்களை மாற்றி அமைக்கின்ற பொழுது அந்த வர்த்தக வங்கிகள் என்ற திரவத்தன்மையை முகாமை செய்யலாம். அதாவது பாருங்க, வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? கடன்கள் அளவு குறையும். வட்டி வீதம் குறைந்தால் கடன்கள் அளவு அதிகரிக்கும். ஆகவே மற்றது இது சந்தை வட்டி வீதங்கள் தளம்பலையும் மட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். இந்த வட்டி வீத வீச்சுன்னா வட்டி வீதம் மாற்றி அமைக்கிறது. இந்த வட்டி வீத மாற்றி அமைப்பானது வட்டி வீதங்களை மாற்றி அமைக்கின்ற பொழுது வங்கிகளுடைய கடன்கள் மாற்றம் அடையும். மற்றது வங்கிகளுடைய திரவத்தன்மை மாற்றம் அடையும். ஆகவே மிக பொருத்தமான விட ஈனாவத்தான் இருக்கும். இது ஓகே. 4வது போங்க. 4வது விடைய பாருங்க. 4வது கேள்வி, 4வதுல 6வது இதுல பாருங்க. இது ஓகேயா? இது 5வது ஓகேயா? ஓகே சார். ரைட். 6வது போங்க. பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு மற்றும் நிதியியல் உறுதிப்பாட்டினை பேணல். அதாவது விலை உறுதிப்பாடு, மற்றது பொருளாதார விலை உறுதிப்பாடு, மற்றது நிதியியல், அதாவது சொல்றோம் பிரைஸ் ஸ்டாபிலிட்டி அண்ட் ஃபைனான்ஸ் ஸ்டாபிலிட்டி. நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணல் என்பன இலங்கை மத்திய வங்கியின் முக்கியமான பொறுப்புகள், கடமைகள். அதாவது மத்திய வங்கியினுடைய கடமைகள்ல முக்கியமானது பிரைஸ் ஸ்டாபிலிட்டி, எக்கானமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டாபிலிட்டி அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டாபிலிட்டி. விலை உறுதிப்பாடு, பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு
நிதி உறுதிப்பாடும் மிகவும் முக்கியமானது மத்திய வங்கியில. சரி சரி தெரியும் தானே உங்களுக்கு? ரைட் என்பவை இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய பொறுப்புகள் சரி. மேலும் மேலும் இலங்கை அரசின் சார்பில் இலங்கை மத்திய வங்கி பல முகவர் தொழிற்பாடுகளை நிறைவேற்றுகின்றது. கீழே தரப்பட்ட தொழிற்பாடு எது முகவர் தொழிற்பாடு இல்லை? முகவர் தொழிற்பாடு இல்லை என சொல்லப்பட்டிருக்கா? கண்டுபிடிங்க. அதாவது மத்திய வங்கியின் கொள்கை இருக்குது விலை உறுதிப்பாடு மற்றும் நிதி உறுதிப்பாடு. இதை தவிர மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பில பல முகவர் செயற்பாடுகள் மேற்கொள்ளுதாமா. தெரியுதா உங்களுக்கு? அரசாங்கத்தின் வங்கியா செயற்படுது, அரசாங்கத்துக்கு ஆலோசனைகள் கொடுக்கிறது, அரசாங்கத்தின் சார்பில வந்து கடன்களை பெற்றுக்கொள்றது, அரசாங்க நிதி முகாமைத்துவங்கள் செய்யறது, எப்படி பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளுது. அது முகவர் செயற்பாடு. இதுல முகவர் செயற்பாடு இல்லாத கேட்டிருக்காங்க, கண்டுபிடிங்க. முகவர் செயற்பாடு இல்லாத விஷயம். லைன் எடுக்கிறீங்களோ? லைன்ல ஹலோ சார். ரைட் இருக்கிறோம். ரைட் கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. அதாவது அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளாத செயற்பாடுகள். கண்டுபிடிங்க. அதான் உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி சில பொறுப்புகளை வச்சிருக்குது. இதுல ஆனால இருந்து என்ன சில பொறுப்புகளை மத்திய வங்கி செய்யுது. அப்ப மத்திய செய்யாத விஷயத்தை தான் நீங்க சொல்லணும். மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பில இதுல வார விடையால செய்யுது. அரசாங்கத்தின் சார்பில் செய்யாத விஷயத்தை தான் நீங்க சொல்லணும். நீங்க அப்ப நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிங்க, பிள்ளையான விட தெரியும். ஒன்னு டிக் பண்ணிடுவாங்க. இது ஓகே, இது ஓகே, இது ஓகேனா அப்ப இது செய்யலைன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படி அப்ப கவனிங்க. விட போடுறீங்களா? விடைய போடுங்க. அரசாங்கத்தின் சார்பில் செய்யற விஷயத்தான் கேட்கப்படுறது. அரசாங்கத்தின் சார்பில சொல்லுங்க. இது வந்து மத்திய வங்கி வந்து அரசாங்கத்தின் வங்கி. அரசாங்கத்தின் சார்பில் வந்து சில சேவைகள் செய்யுது. அரசாங்கத்தின் சார்பில் சிலது வந்து அரசாங்க சார்பு இல்லாது. அரசாங்கத்துக்காக செய்து வந்தது இந்த வங்கி, அரசாங்கத்துக்காக வேலை செய்யுது இந்த வங்கி. அதுதான் எவை என்று கண்டுபிடிச்சா மற்றது வந்து வெளியா வரும் உங்களுக்கு. விடைய போடுங்க பாப்போம். முடிஞ்சா சரி. முதலாவது கேட்கிறேன் நான். முதலாவது இபிஎஃப் சம்பந்தமான, அதாவது ஊழியர் சேமலாப நிதியத்தை முகாமை செய்கிறது மத்திய வங்கி. செய்யறதா இல்லையா? இபிஎஃப் அந்த இடிஎஃப் சம்பந்தமாக மத்திய வங்கி வேலை செய்தா? ஆமா, செய்யுது. அதாவது அரசாங்க ஊழியர்கள் மற்ற தனியார் துறை ஊழியர்களுடைய அந்த இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமானது வந்து முகாமை செய்யுது. அந்த நிதியத்தை வந்து முகாமை செய்யுது, அரசாங்கத்தின் சார்பில் முகாமை செய்யுது. அது வந்து அரசாங்கத்தின் வங்கியின் படியால் தான் செய்யுது. ஏன் நாங்கள் இங்க கொடுக்கல, கமர்ஷியல் பேங்க் கொடுக்கல? கமர்ஷியல் பேங்க் கொடுத்துதான் அந்த வேலையை நீங்க ஏன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய வங்கியின் படியால சொல்லப்பட்டிருக்கு. சில பேங்க் கொடுப்பீங்களா அந்த இபிஎஃப் பண்ட அங்க போட விடுவீங்களா? இல்ல. ஏனென்றா அந்த அரசாங்கத்தின் வங்கி அப்பதான் அங்க செய்யுது. அரசாங்கத்தின் சார்பில் தான், அரசாங்கம் தான் எல்லாத்தையும் அந்த பொது நிதி தானே, பப்ளிக் ஃபண்டா தான் வருது. அப்ப அந்த ஃபண்டை வந்து அரசாங்கத்தின் சார்பில் அந்த மத்திய வங்கி தான் செய்யறாரு. சரி, அது ஓகே தானே? ஆனா ஓகே, அவனா பாருங்க, அரசின் கடன்பொருள் நிகழ்ச்சி திட்டம் மற்றும் பொதுப்பாடு கடன் ஆகியவற்றை முகாமை செய்யறது யாரு? அரசாங்கத்தின் சார்பில். அரசாங்கம் பாருங்க, நான் சொன்ன உங்களுக்கு அரசாங்கம் வந்து மாற்றம் அடையும். முதல் பாத்தீங்கன்னா கிரீன் பார்ட்டி இருந்தது, குட் கவர்னன்ஸ் இருந்து நல்லாட்சி. இப்ப வந்து புதிய அரசாங்கம் வந்து இருக்குது. என்ன அரசாங்கம் இது வந்து சௌபாக்கிய தக்மவன், சௌபாகிய தக்மா, அப்படியா? எஸ், அப்படி அரசாங்கம்.
ஆகவே அரசாங்கம் மாறும், என்ன அரசாங்கம் மாறும், ஆனா மத்திய வங்கி மாற்றம் அடையப்படும். ஏன்னா யாரை நம்பி வெளியான கடன் கொடுக்கும்? இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பி கடன் கொடுக்கறது இல்ல. அரசாங்கத்துக்கு கொடுத்தாலும் அதை முகாமை செய்யறதெல்லாம் யாரு? மத்திய வங்கி தான் காசு போடும். இப்ப ஜனாதிபதி போய் கடன் கேட்டா ஜனாதிபதி கையில காசை கொடுக்கறது இல்ல. அது அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியிட்ட தான் அவை ஒப்படைப்பினார். அந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா காசு கொடுக்கும். மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்கும். ஆகவே இரண்டாவது விட சரிதானே? இரண்டாவது மத்திய வங்கியினுடைய செயற்பாடு, அரசாங்கத்தின் சார்பில் முகவர் செயற்பாடு. பாருங்க, பேரெண்ண பொருள உறுதிப்பாட்டை போன்றது, அதுவும் நோக்கம்தான், அவை நோக்கம்தான். நாலாவது பாருங்க, வெளிநாட்டு செலாவணி பாய்ச்சல்களின் அசைவுகளை முகாமத்தும் செய்கிறது. வெளிநாட்டு செலாவணி பாய்ச்சலின் அசைவுகளை முகாமித்து, அது மத்திய வங்கியின் செயற்பாடு. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் பொருத்தமான விட ஆனா அரசாங்கத்தின் முகவர் செயற்பாடு, ஆவண்ணாவும் அரசாங்கத்தின் முகவர் செயற்பாடு, ஈயன்னாவும் முகாமித்துவ செயற்பாடுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஈனா நாங்க சொல்லுவோம். ஈனா இது பொருத்தமானபடியாக இருக்குல்ல உள்ளதிலேயே. வெளிநாட்டு செலாவணி பாய்ச்சல் அளவுகளை முகாமித்து சொன்னா இது ஒரு மத்திய வங்கி என்று சொன்னால், மத்திய வங்கி அந்த வெளிநாட்டு வெளிநாட்டினுடைய நாணய பெறுமதியை பாதுகாக்கணும். வெளிநாட்டு, அதாவது அந்நிய செலாவணியினுடைய அந்த விலை தளம்பல பாதுகாக்கப்படும். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டினுடைய பெறுமதியை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுது. அதாவது கூடிய அளவு தொகையை நாங்கள் வெளிநாட்டு கொண்டு போகக்கூடாது சொல்லி இது அரசாங்க முகவர் செயற்பாடு இல்லை, இது மத்திய வங்கியினுடைய கொள்கையா இருக்கும். இது அதாவது நாட்டினுடைய நாட்டினுடைய நாணய மாற்றிய கொள்கையை பாதுகாக்கிறதுக்காக இது நாளாந்த செயற்பாடாத்தான் இருக்கும். மத்திய வங்கியில நாளாந்த செயற்பாடா இருக்கும். இது ஆனா ஆவண்ணா ஈஎன்னா மத்திய வங்கியினுடைய முகவர் செயற்பாடாக காணப்படும் அரசாங்கத்தின் சார்பில். ஆகவே இதுக்கு ஈனாவை நீங்க குறிக்க வேண்டும். ஈனாவை அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏனைய பொருளாதாரங்களை போல் இலங்கை மத்திய வங்கி வேறுபட்ட பரிணாமங்களுடைய நாணய அளவுகளை தொகுக்கின்றது. நமக்கு தெரியும், அந்த பல்வேறுபட்ட நாணய குழுக்கள் இருக்குது, நாணய குரூப்னு சொல்லுவாங்க. என்ன M1, M2, M2B என்று சொல்லுவோம் நாங்கள். அதை நாங்கள் ஓகே சரி. M1 என்று சொன்னா தெரியும் தானே, சட்டமுறை பணமும் அங்கால கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவீங்க. சட்டமுறை பணமும் கேள்வி வைப்புகளை நாங்கள் குறிப்பிடுவோம். அதுல நாங்கள் M2 என்று சொன்னால் அந்த M1ஓட சேமிப்பு வைப்பு மற்றும் நிதியான வைப்புகளை குறிப்பிடுவீங்க. சேமிப்பு வைப்பு மற்றும் நிதியான வைப்புகளை குறிக்கிறது M2. ஓகே சரி. இங்க கேள்வியை பாருங்க, ஏனைய பொருளாதாரங்களை போல இலங்கை மத்திய வங்கி வேறுபட்ட பரிணாமங்களுடைய நாணய அளவீடுகளை தொகுக்கின்றது. வேறுபட்ட நாணய அளவோட தொகுக்கிறது. அந்த வேறுபட்ட நாணய அளவீடுகள் M1, M2, M3, M2B அளவு மற்றும் திரவத்தன்மை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட நாணயம் என்ற ரீதியில் இந்த அளவீடுகளின் கூற்றுக்கள் வேறுபடுகின்றன. பாருங்க, உள்நாட்டு நாணயம் மற்றும் வெளிநாட்டு நாணயம் இரண்டிலும் பரிந்துரைக்கப்படும் நாணய கூறுகள். இது M1, M2, M2B எல்லாம் ஒரு கூறு, ஒரு யூனிட். M1 என்பது தெரியும் உங்களுக்கு, நோட் அண்ட் காயின்ஸ் பிளஸ் டிமாண்ட் டிபாசிட்ஸ். ஓகே, இதுக்குள்ள வெளிநாட்டு காசு இருக்கு, அதுக்குள்ள இல்லை. M2 பாருங்க, M1 பிளஸ் சேவிங்ஸ் அண்ட் பிக்ஸ்ட் டிபாசிட்ஸ். M2 வெளிநாட்டு காசு இல்ல. M2B போனீங்கன்னு சொன்னா தெரியும், M2B வெளிநாட்டு காசு வருது தெரியும் உங்களுக்கு. நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி என்று பார்த்தீங்களானே, M2B அந்த காசு இருக்குது, வெளிநாட்டு நாணயம் வெறும் உங்களுக்கு. ஆகவே இதுல பாருங்க, M1 வெளிநாட்டு காசு இல்ல, M2 வெளிநாட்டு காசு இல்ல, M2B இருக்கு வெளிநாட்டு காசு இருக்கு. ஆக இங்க பாருங்க,
உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நாணயம் இரண்டிலும் பரிந்துரைக்கப்பட்ட நாணய கூறியாது. அப்ப இதுக்குள்ள இல்ல, இதுக்கு M2Bக்கு கிடக்குது. M1 M2க்கு இல்ல, M4க்கு வரும், M4க்கு இருக்குது. அப்படின்னு சொன்னா இதுல சரியான விடையை சொல்லுங்க பாப்போம். அதாவது இந்த கூறுகளுக்கு உள்ளே உள்நாட்டு வெளிநாட்டு நாணயங்கள் இருக்கிற தொகுதி யாருன்னு கேட்டுக்கலாம். அப்படிங்க என்ன விடையா இருக்குங்க? ஆனா அவன்னா என்ன விடையா இருக்கு இதுல சொல்லுங்க. ஈனா தான் இருக்கு. என்ன சொன்னா ஈனா M2Bக்குள்ளேயும் M4க்குள்ளேயும் வந்து அந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணய கூறுகள் சேர்ந்து இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் தானே? நான் திருப்பி விளங்கப்படுத்த திருப்பி இன்னும் இருக்கா M2 என்னென்ன வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு சொல்லுவேன். M2Bக்குள்ள ஃபாரின் கரன்சி வருது, அது லோக்கல் கரன்சி இருக்குது. M4க்குள்ளேயும் ஃபாரின் கரன்சி லோக்கல் கரன்சி வரும். சரிதானே? அப்ப ஈனாக்கு தான் இதுக்கு இப்படியா இருக்கும் அந்த ஈனா. அடுத்து பாருங்க, இதை கண்டுபிடிங்க. முக்கிய பேரண்ட பொருளாதார மாறிகள் மீது பண அளவின் தாக்கம் என்பதே பணத்தின் அளவியல் கோட்பாடு. பணத்தின் அளவியல் கோட்பாடு குவான்டிட்டி தியரி ஆஃப் மணின்னு சொல்றேன். இதன் பிரகாரம் இதன் பிரதான வாதங்கள், நீங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கோ, விடைய வரும் உங்களுக்கு. இதன் பிரதான வாதங்கள் யாதெனில், அதாவது அந்த பண அளவியல் கோட்பாட்டின், அதாவது பேரண்ட மாறிகள்ல பண அளவியல் கோட்பாட்டினுடைய பிரதான வாதங்கள் யாதெனில் பாருங்க, பண நிரம்பலினை அதிகரிப்பது சாத்தியமாக ஓர் விளைவு விலை மட்டத்தில் ஓர் விகிதாசார அதிகரிப்பாகும். அதாவது பண நிரம்பலில் அதிகரிப்பு சாத்தியமா, நீ இப்படி கண்டுபிடிங்க பாப்போம். இப்படி கண்டுபிடிங்க விரைவா பிளீஸ். பண நிரம்பல் அதிகரிப்பின் சாத்தியமாக ஒரே விளைவு விலை மட்டத்தில் ஓர் விகிதாசார அதிகரிப்பாகும். வெளியீட்டு மட்டம் மற்றும் தொழிலின்மை வீதம் ஆகிய இரண்டின் மீதும் தாக்கம். கவனிங்கவன், அதாவது இந்த பண அளவியல் கோட்பாடு முக்கியமா பிரதான வாதம் என்னன்னு சொன்னால், பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்பட்டால், கவனிங்க, பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டால் விலை மட்டத்தில் ஓர் விகிதாசார அதிகரிப்பு இருக்குமா இல்லையா? கவனிங்க, பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டால் கட்டாயம் விலை மட்டத்தில் ஒரு அதிகரிப்பு இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே? அதாவது மணி சப்ளை கூடுதலான மணி சப்ளை அதிகரித்தால் விலை மட்டம் அதிகரிக்கும் தானே? ஏற்றுக்கொண்டீங்களா? ஆகவே விட வந்து முதலாவது விட பிள்ளை. ஓகே ரைட். அடுத்தது போங்க. நாணய பரப்புகை பொறிமுறை என்பது யாதெனில், நாணய பரப்புகை பொறிமுறை யாது என்பது யாதா? பாருங்க, அதுக்கு முன்னாடியே பாருங்க. நாணய பரப்புகை பொறிமுறையா, ஒரு பொறிமுறையா இருக்காமீங்க. நாணய கொள்கையின் மாற்றங்களின் தாக்கம் எவ்விதத்தில் பொருளாதாரத்தின் உண்மை துறையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது சொல்லப்படுதாம். இது இதான் விடையா? இதுக்கு நாங்க பாருங்க, டைம் ஆகுதுல்லோ. இதுக்கு வந்து ஈனாதான் விடையா. நாணய கொள்கையின் மாற்றங்களின் தாக்கம், நாணய கொள்கையின் மாற்றங்களின் தாக்கம் எவ்விதத்தில் பொருளாதாரத்தின் உண்மை துறையின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதான் அந்த பொறிமுறை. நாணய கொள்கை மாற்றம் அடைகின்ற பொழுது இந்த பொருளாதாரத்தில் இந்த உண்மை துறைன்னு சொன்னா பொருளாதார துறையில வந்து எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. 10வது பாருங்க. 10வது, தன்னுடைய அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றல் மற்றும் கருவிகளை நாணய விதி சட்டம் மத்திய வங்கிக்கு வழங்கி இருந்தாலும் ஒரு நெருக்கமான மற்றும் மனப்பூர்வமான உறவை வங்கிகளுடன் ஏற்படுத்துவதன் மூலம், கவனிங்கோ, மத்திய வங்கி தான் பிள்ளைகள் வங்கிகளின் வங்கி, அப்படி கவனிங்க பிளீஸ். சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். மத்திய வங்கிக்கு பவர் இருக்குதானே, மத்திய வங்கி பேங்கர்ஸ் ஆஃப் த பேங்க் சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் மத்திய வங்கி கீழே தானே HSBC இருக்கு, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருக்குது, ஹபீப் பேங்க் இருக்குது, சிட்டி பேங்க் இருக்குது, அமெரிக்கன் பேங்க் எல்லாம் இருக்குது. சரிதானே?
அவை நீங்கள் அகலம் போஸ்ட் படுத்து இந்தியன் பேங்க்ஸ் இருக்குது. ஆகவே நீங்க நாங்கள் சென்ட்ரல் பேங்க் சொல்லி போட்டு அவை கண்டபடி சட்டங்களை நாங்கள் டைப் பண்ணலாமா அவை மீது? அவர் செய்யலாமா? ஜஸ்ட் நோ. எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அது எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் நெருக்கமான மற்றும் மனப்பூர்வமான உறவை வங்கியுடன் ஏற்படுத்துவதன் மூலம் தமது அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இலங்கை நாணய முறைமையின் வடிவமைப்பாளர் ஜோன் எக்ஸ்டர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் இவ்வகைய நடவடிக்கை குறிப்பிடாது. கவனிங்க பிள்ளைகள். அதாவது இவங்க வந்து மத்திய வங்கி வந்து ஏனைய தனியார் வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகளுக்கு வந்து நீங்கள் சில விடயங்களை என்ன செய்யலாம், நீங்கள் ஆலோசனைகளாம் கொடுக்கலாம் பிள்ளைகள். என்னன்னா கடுமையாக நீங்கள் அவைக்கு வந்து நடைமுறைகளை வந்து டைட் பண்ணிடாது. நீங்கள் அது சொல்லலாம் ஜஸ்ட் அட்வைஸ். எங்களோட நாட்டுல வந்து ஜஸ்ட் இந்த இன்ஃபிளேஷன் வந்து கூடிக்கொண்டு இருக்குது. ஆகவே பிளீஸ் நீங்க ரைட் டு ரிடியூஸ் த கிரெடிட் கிரியேஷன், கடன்களை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஆலோசனைகள் வழங்கலாம் பிள்ளைகள், அட்வைஸ் வழங்கலாம், சஜஷன் வழங்கலாம். அப்படிதான் சொல்லப்படுது. அதாவது என்ன சொல்லப்படுது, என்ன பதம் பயன்படுத்துறாங்க, நீங்க நெருக்கமான மனப்பூர்வமான உறவை வங்கியுடன் ஏற்படுத்துவதன் மூலம் வங்கி அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லப்படுறாங்க. ரைட். ஆகவே இங்க தன்னுடைய ஆகவே என்ன கண்டுபிடிங்க அப்ப இதுல ஆன்சர் கண்டுபிடிங்க பிளீஸ். முன்னோக்கி வழிகாட்டல், நுண்பக முன்மதிப்புடைய மேற்பார்வை, பேரண்ட முன்மதிப்புடைய மேற்பார்வை, நயவணக்கம் சொன்னா பிள்ளையால். இது வந்து நயவணக்கம் சொன்னா வணிக ஏனைய வங்கிகளுக்கு வந்து ஒரு அந்த என்ன செய்யறது, நயவணக்கம் சொன்னால் அதுக்கு வந்து சட்டங்களை டைப் பண்ணாமல் ஒரு ஆலோசனைகளை வழங்குறது, ஒரு அட்வைஸை வழங்குறது. அதான் இது நோக்கமா இருக்கும். வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மற்றும் கருவிகளை நாணய விதி சட்டம் மத்திய வங்கிக்கு வழங்கியிருக்கு. சட்டம் இருக்குது, மத்திய வங்கி சட்டம் இருக்கு. நெருக்கமான மற்றும் மனப்பூர்வ உறவை வங்கியுடன் வளர்க்கறதுக்கு என்ன செய்வோம், நாங்கள் நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தணுமா ஏனைய வங்கிகளோட. என்ன விட கண்டுபிடிங்க பிளீஸ், சொல்லுங்க. இணக்கமா பிள்ளைகள், இணக்கமா போனோம் நாங்கள் அந்த வங்கியோட. என்ன விட சொல்லுங்க பிளீஸ், சொல்லுங்க. ஆனா அப்படியா, அதாவது நயவணக்கம் சொல்றாங்க. அது வந்து மோரசன் சொல்றாங்க. ஓகே, முதல்ல அது வந்து நயவணக்கம் சொல்றாங்க. அதாவது ஏனைய வங்கிகளுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஆலோசனைகளை வழங்கலாம் அல்லது அட்வைஸ் வழங்கலாம். சரி, அப்படி செய்யலாம். ஆக நாங்கள் ரூல்ஸை வந்து டைப் பண்ணிடலாம் சொல்லப்படுறீங்க. சரி பிள்ளையால், இந்த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் தானே? செய்து பாக்குறீங்களா நீங்கள்? இருக்கா கிடைக்கல சார் இந்த பேப்பர். நீங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் பண்ணி மெயில் பண்றீங்களா? எனக்கு நான் மெயில் பண்றேன் உங்களுக்கு. இருக்கா புரிஞ்சா? ஓகே சார், டெக்ஸ்ட் பண்றேன். நான் இதில் போடுறேன், மெயில் பண்ணுங்க. எனக்கு உங்களோட எஸ்எம்எஸ் போடுங்க. சாரி, இதை போடுங்க, இமெயில் போட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் மெயில. இதை வந்து பேப்பரை ஓகே சார். உங்களுக்கு தெரியும் தான் இருக்குது என்னோட இது. இதுக்கு மெயில் பண்ணுங்க, muralidas.v@gmail இதுக்கு மெயில் பண்ணுங்க. நாங்க எனக்கு மெயில் பண்ணா அனுப்புறேன் உங்களுக்கு இந்த பேப்பரை. ஓகே, இப்படித்தான் பேப்பர் வரும் பிள்ளைகள். பேப்பர் வெளியால போகாது. சரியோ? இது வந்து ஒரு 2009 செப்டம்பர் பேப்பர் பார்த்துருக்கு. இவ்வளவு வந்து எம்சிக்யூ வருது. அடுத்தது பெரிய கேள்வியா இருக்கும். ஆகவே பேப்பர் செய்து பழகும் நாங்கள். மற்றது வந்து இன்னொன்று பிள்ளைகள், நாங்கள் வந்து இந்த நேரத்துக்கு வகுப்பு முடிக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். வீக் டேஸ்ல வந்து ஒரு டைம் தர முடியுமா பிள்ளைகள்? வீக் டேஸ்ல வந்து ஒரு டைம் கேட்கிறோம். இங்க என்ன கொஞ்சம் முன்னுக்கு நாங்கள் முடிக்க வேணுமா பிள்ளைகள்? ஏதாவது ஒரு வீக் டேஸ்ல டைம் தந்தா நல்ல. எனக்கு பேப்பர் கொஞ்சம் நாங்க போகணும் பிள்ளைகள், பேப்பரை பார்க்கணும். என்னடா எங்களோட எக்ஸாம், எங்களோட நோக்கம் வந்து பேப்பரும் செய்யணும், முடிக்கணும். படிப்பிக்கிறதோட பேப்பரை நாங்க செய்து பார்த்து அதுக்கிற மாதிரி தான் உங்களை தயார்படுத்தணும். எக்ஸாம் பாஸ் பண்ணல வேணும் கூடுதலா என்ன டைம் தர வீக் டேஸ் தர முடியுமா?
After 7 என்ன மாதிரி சார்? ஓம் After 7 ஓகே சார். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகே என்ன சரி. மற்ற பிள்ளைகள் சொல்லுங்க, எல்லாம் கேட்போம் பாப்போம் யாரா இருக்கிறீங்க. என்ன மிஸ் ஆரணி என்ன டைம் எடுக்கலாமா? 7க்கு எடுக்கலாம் பிள்ளைகள். மிஸ் ஆரணி 7க்கு ஓகே சார். ஓகே. மற்றது திவாகர் 7 or 6 okay sir, no issue. 7க்கா? 7 போடு பாப்போமா. ரைட். நியாஸ் ஓகே நோ? நியாஸ் ஓகே. ஓகே சார். நிஷாந்தன் ஓகே சார். ஓகே சார். ஓகே. திருமாலா? திருமால் ஓகே சார். ரைட். ஓகே குட். அடுத்து மிஸ் ஜெயந்தியா? ஓகே சார். எனக்கு ஜெயந்தி ஓகே தானே? அப்ப என்ன நாள் போடுவோம் படி சொல்லுங்க. அப்ப என்ன நாள் சொல்லுங்க அப்ப. டேன்னு சொல்லுங்க அப்ப. என்ன நாள் பொருத்தமா இருக்கும் வீக்டேஸ்ல? சார் ஃப்ரைடே இல்லாம மத்த நாள் ஓகே சார். இதை விட ஃப்ரைடே இல்லாம not Friday not அது வேண்டாம். நீங்க பயணம் போற நீங்கள் சைக்கிள்ல பயணம் போலாம். வெனிஸ்டே எப்படி பிள்ளைகள்? வெனிஸ்டே ஓகே இருக்குமாடா? ஓகே சார். வெனிஸ்டே போடு. வெனிஸ்டே ஓகே. ஓகே சார். வெனிஸ்டே நாங்க 7 போடுவோமா? ஓகே. ஓகே குட். ஓகே. நான் வந்து நீங்க அனுப்புவாங்க பிள்ளைகள். என்னன்னு சொன்னா டவுட்னா கேளுங்க பிள்ளைகள். இது வந்து எங்களோட நோக்கம் வந்து இந்த பிராக்டிகலா இருக்குது. எங்களோட இது வந்து உங்களுக்கு பார்த்திருப்பீங்க நடந்து பேப்பரை நாங்க கவர் பண்ண வேணும். ஆகவே நாங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம்னு சொன்னாலும் நாங்க பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே நான் இதுல வந்து இன்னும் ஒரு 4 கேள்வி நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. 4 கேள்வி 4 பார்ட் 2 4 கேள்வி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே எங்களுக்கு பேப்பர் கூட்டா தான் மேல நாங்கள் போவோம். ஆகவே நீங்கள் என்ன டவுட்னு சொன்னாலும் கேட்கலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு வந்து இந்த மெயில் பண்ணுங்க உங்களோட இதை வந்து நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க பார்த்துட்டு வாங்க வெளியே வரைக்கும். ஓகே 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 சார். Okay, thank you. God bless you all. Okay.